உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொல் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நால்வல் போற்றாரியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நாடோர் துதி பாடி ஆரம்பிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஒளியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி. பூலிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியே மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் செல்லிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. மிண்டு செய்யும் மும்மல மிக்கவினை நல்குறவும் பண்டு போல வந்து பற்றாமல் கொண்டு போய் நின்னருளில் சேர்க்க நினைக்கண்டாய் தென்மதுரை மன்னவனே சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் போன வாரம் பராய்த்துறை மேவிய பரனே போற்றி என்ற பதிவனை பார்த்தோம். இன்னைக்கு சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிவனே போற்றி என்ற அந்த அந்த வரிக்கான பொருளை இன்றைய தினம் பார்க்கலாம். இது என்ன பியூட்டி அப்படின்னா, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றப்போ நம்மள சாமி திருச்சிராப்பள்ளியிலேயே உட்கார வச்சிருக்க. இதுதான் இந்த இதுக்கான சிறப்பு. எங்கெங்கயோ இருந்தோம். நம்ம ஹைதராபாத்ல இருந்தோம், நம்ம எத்தியோப்பியால இருந்தோம், சென்னையில இருந்தோம், எங்கெங்கயோ இருந்தோம். ஆனா சிராப்பள்ளி அடியனுக்கும் இங்க இப்ப சிராப்பள்ளி வருவேன்றது எனக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. பல விஷயங்களை யோசிச்சு கடைசியில் அதை இங்க வந்தோம். அதனால சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போது சிராப்பள்ளி நாதனுடைய திருவடி கீழே அந்த மண்ணிலேயே அமர்ந்து பேசுவதுதான் நம்ம திருவாசக சிந்தனுடைய ஒரு பெரிய சாநித்தியமா நான் நினைக்கிறேன். நம்ம பேசுற வார்த்தையில உண்மை இருக்கிறனால அவன் அங்கங்க நம்ம உட்கார வச்சு நம்ம இது பண்றான் அப்படிங்கிற அந்த செய்தியை அடியன் உணரும் போது ரொம்ப மகிழ்ச்சி. பெருமானுடைய பெருங்கருணை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்ப்போம். போற்றி எதுக்காக செய்யணும் அப்படின்னா, போற்றி செய்வதற்காகத்தான் இங்க பெருமான் நம்மளை படைச்சிருக்கா அப்படிங்கிற செய்தியை நாம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னா, இறைவன் திருவடியை சென்று சேர்வதற்காகத்தான் பிறந்திருக்கோம். இப்ப எந்த விஷயத்துக்காகவும் நம்ம பிறக்கலன்றத தெளிவா நமக்கு நாமே ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கணும்.
நாம பிறந்தது பெருமான் திருவடிக்குத்தானே தவிர இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு இடைப்போக்கு மாதிரி வருகின்ற கல்யாணம், குழந்தை, இல்லற வாழ்க்கை, தர்மம் எல்லாமே அறம், இது எல்லாமே இதனுடைய விளைவுகளை தவிர உண்மை விளைவு என்பது பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர்வதற்காகத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் பாருங்க, அடியாருக்கு எனக்கு தர வேண்டிய கூலி கொடுத்துறது, எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் கொடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் போன வாரம் பாத்தீங்களா என் வாய்ஸ் எழும்பவே இல்லை, எனக்கு வாய்ஸே வரல. ரொம்ப ஒரு மாதிரி கணத்துல உட்காந்து பேசுறேன். காரணம் என்னன்னா, எப்படி நடத்த போறனோ, என்ன நடக்க போறோம், அன்னைக்கு நடக்குமான்னு தெரியல எனக்கு. அன்னைக்கு அடியார் திருக்கூட்டம் நடக்குமான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நடந்ததை பார்த்து எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இவன் என்ன பண்ணாலும் நடத்தி கொடுத்துருவான் அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா நான் இன்னைக்கு வந்ததும் சரி, அன்னைக்கு வந்ததும் சரி, நடக்கவே முடியாத சூழலை நடத்தி கொடுக்குறான். அப்படிங்கிறப்போ இது நடக்கும், நிகழும் அப்படிங்கிற அந்த செய்தியை அதிகம் நம்ம மகிழ்ச்சி எல்லாரையும் பாக்குற கிருஷ்ணமணி அம்மா பார்க்கிறேன், முகப்பிரியா அம்மா பார்க்கிறேன், வணக்கம் ஐயா, திருவடி அம்மா பார்க்கிறேன், சரஸ்வதி பார்க்கிறேன், சஞ்சிதாமணி அம்மா, ஐயா வாழ்முது கரண் ஐயா மற்றும் சந்திரமா பார்த்துட்டேன், லட்சுமி கலாமாவை பார்த்துட்டேன், அம்மா பார்த்துட்டேன். அடியன் இவங்க நம்ம அம்மா அள்ளிமுத்து அம்மா பார்த்து நடராஜன் ஐயா, நம்முடைய அம்மா சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், அப்புறம் சந்திராமணியன் அம்மா அவர்கள், சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா அவர்கள், 3 சரஸ்வதி அம்மா இருக்காங்க இன்னைக்கு. சூரு சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் புஷ்பா அம்மா பார்த்துட்டேன், அடியன் சாந்தாமணி அம்மா. ஐயா யார் பேசுறீங்க? ஐயா முருகேசன் ஐயா பேசணும்னு பார்த்து தெரிஞ்சிருச்சு. ரொம்ப வளர முக்கியமான வந்திருக்காங்க, திருவடி வணங்குற சுவாமி. எல்லாரையும் பார்த்து ஆமா, கலைச்செல்வியம்மா திருவடி வணக்கம். அவங்க எல்லாரையும் பார்த்து, இத முக்கியமா பிரேமா அம்மாவையும் பார்த்துட்டேன். அதுதான் பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். அம்மாவும் அந்த முகக்குறிப்பை கொடுத்துட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரையும் பார்த்த ஒரு பெரிய பெரும். இப்போ சிவம்மா சுவாமி அம்மாவும் பார்த்து வணக்கம், திருவடி வணக்கம். அம்மா 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 சுமதி அம்மா ரொம்ப நாள் வரல. கண்டிப்பா நீங்க கண்டிப்பா எதுவுமே உங்களை அதிகமா எதிர்பார்க்கிறேன். இல்ல அம்மா அடிக்கடி வரணும், நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். இப்போ முக்கியமான செய்தி, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு போட போறோம். நீங்க கவனிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம், கேள்வி இருக்கிறப்போ நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஓட்ட பந்தயத்துக்காக போறோம். ஓட்ட பந்தயத்துக்கு நமக்கு ஒரு பந்தயம் வச்சிருக்காங்க, நம்ம போறோம். ஒரு ஓட்ட பந்தய வீரராக நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாரும் உட்கார வச்சிருவாங்கல்ல, ஓட்டப்பந்தயம் பாத்தீங்களா, எல்லாரும் தனியா உட்கார வச்சிருவாங்க, பாத்துருக்கீங்களா இல்லையா? வரிசையா உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்ச உடனே மேல ஒரு துப்பாக்கி சுடுவாங்க, இல்லாட்டி விசில் அடிப்பாங்க, இல்லாட்டி டப்புன்னு ஏதாவது தட்டுவாங்க. அப்ப எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க, பாத்துருக்கீங்கல்ல. அப்போ அந்த மாதிரி அப்படி டப்புன்னு அடிச்ச உடனே ஓடிட்டே இருக்கிறப்ப சுத்தி இருக்கிறவங்க, அங்க சுத்தி கிரவுண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க, பாதி பேர் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஐஸ் வண்டிக்காரன் ஐஸ் விட்டுட்டு இருப்பான், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன வேற வேற விஷயங்கள் நிகழும். ஆக இப்படி எல்லா விஷயங்களும் நிகழ்றப்போ ஓடுறத மறந்துட்டு ஐஸ் வண்டிக்காரன்ட்ட போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? வந்தது ஓட்ட பந்தயத்துக்கு ஜெயிக்கிறதுக்காக வந்தோம், வேகமா ஓடுறதுக்கு. பக்கத்துல எவனா டிங்கு மணி குல்பி ஐஸ் விற்கிறான்றதுக்காக உடனே ஓட்ட பந்தயத்தை மறந்துட்டு குல்பி ஐஸ்காரன்ட்ட போய் குல்பி ஐஸ் சாப்பிட்டு அங்க பார்த்தா ஒரு பீட்சா டெலிவரி பாய் பீஸா டெலிவரி பண்றப்ப அவன்கிட்ட பீஸா வாங்கிட்டு அப்படியே இன்னொரு கரும்பு ஜூஸ் விற்கிறாங்க, அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம வந்த பர்பஸையே மாறி நம்ம போறதுக்கு சமம் இல்லையா? அந்த மாதிரிதான் நாம என்ன பண்றோம், வந்தது வயிற்றுக்குள்ள உட்காந்து சுவாமியோட வயிற்றுக்குள்ள உட்காந்து என்ன கேட்போமா, சுவாமி பகீரத தவம்னு சொல்லுவாங்க. பகீரதன் ஒற்றை காலில் ஊன்றி கடும் தவம் செஞ்சானா கங்கை வர வைக்கிறது, அது பேர் பகீரத தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பகீரத தவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தவங்களே ரொம்ப அடம் புடிச்சு தவம் பண்ணது பகீரதன் தான். அந்த மாதிரி நாம் எல்லாரும் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப சாமியோட என்ன கேட்போமா, சாமி ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இந்த மனித பிறப்பில ஒரு சான்ஸ் கொடு, இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் என்ன பண்ணிடுவேன், நான் உன் திருவடிக்கு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி பல காலமா என்ன பண்ணுமா, இந்த ஆன்மா தவம் செஞ்சு பெருமான்கிட்ட தவம் செய்யுமா. பெருமானும் சரி பரவாயில்ல, உன்னை மண்ணுலக அனுப்புறேன், அதுவும் மனிதனாக அனுப்புறேன், அதுவும் நல்ல ஒரு சிவகுலத்துல இருக்கிற மாதிரி
அடியார் திருக்கூட்டத்துல இருக்கிற மாதிரி அப்படி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் இங்க அனுப்பி வச்சா நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நாம வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற செயல்கள் எல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி எதுக்காக வந்தோன்றதையும் மறந்துட்டு அதன் பின்னாடியே நம்ம வந்து ஓடி கடைசியில ஓட முடியாம போறோம். இந்த முதல்ல விசில் அடிச்ச உடனே எல்லாரும் என்ன செஞ்சாலும் கண்டுக்காம ஓடினாங்கல்ல, புரிச்சுங்களா? முதல்ல விசில் அடிச்ச உடனே ஓட்டப்பந்தயத்துல யார் என்ன சொன்னா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்காம வெறும் அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய அந்த பஸ் ஸ்டாப் போய் சேரணும்னு நினைச்சு ஓடினாங்க இல்லையா, அப்படி ஓடினவங்க தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாரும். அவங்களுக்கு இந்த உலகம் தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க அந்த அந்த இறைவனுடைய திருவடியைத்தான் அவங்க டார்கெட்டா வச்சுட்டு ஓடினதுனால அவங்க சாதிச்சு அவங்க பெருமானுடைய திருவடி கீழே போயிட்டாங்க. ஆனா நாம அதையும் வேணும் இதையும் வேணும்னு சொல்லி ரெண்டுக்குமே ஆசைப்பட்டு போயிட்டு இருக்கனாலதான் நம்மளால இன்னைக்கு வரைக்கும் போக முடியும். அதுக்காக நாங்க போகக்கூடாதா அப்படின்னு கேட்டா, நாம ஓடுறது எது கிடையாது, ஓட்டப்பந்தயம் கிடையாது. நாம ஓடுறது மராத்தான் ஓட்டம். மராத்தான் ஓட்டம் பாத்தீங்களா? இன்னும் ஆன் பண்ணல. என்னாச்சு? எல்லாருக்கும் அடியார்கள் 2 நிமிஷம் காமிச்சிட்டு 5 பேர் போயிட்டீங்க. முருகேசன் ஐயா மட்டும்தான் தெரியுது. என்னாச்சு அவ்வளவு அவசரம்? என்ன கொஞ்ச நேரம் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நல்லா இருக்குமே சாமி. மகிழ்ச்சி. மாரத்தான் ஓட்டம் பொறுமையா ஓடுவாங்க ஐயா. ஆமா, மாரத்தான் ஓட்டம் பொறுமையா ஓடுவாங்க. இன்னொன்னு, மாரத்தான் ஓட்டம் ஓடுறப்போ ஒவ்வொருத்தவங்க ஜூஸ் கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி ஜூஸ் கொடுப்பாங்க, தொடச்சிக்கிறதுக்கு துண்டு கொடுப்பாங்க, அப்படி கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டே தான் ஓடுவோம் இல்ல, புரியுதுங்களா? அது மாதிரிதான் நாமளும் நமக்கு பிள்ளை இருக்கும், பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்யணும். ஆனா என்ன பண்ணணும், ஓடிட்டே இருக்கணும். அதே இடத்துல இன்னொரு இடத்துல மோர் கொடுப்பாங்க, நின்று மோர் குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் ஓடணும், முடிச்சு திரும்பவும் ஓடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல வேற ஏதாவது பிரெட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடணும். இப்படி அவங்க வந்து தடகள வீரர்கள். யாரு? மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர், இவங்க எல்லாரும் தடகள வீரர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, எதையும் கண்டுக்காம விடுன்னு ஓடி போய் அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. நாம எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த ஜூஸ் கொடுக்கறது ஜூஸ் குடிக்கணும், இன்னொரு இடத்துல வந்து பிரெட் கொடுக்கறது பிரெட் சாப்பிட போறோம், இன்னொரு இடத்துல ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, கொடுக்க ட்ரெஸ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஓடணும். அது போலத்தான் நம்மளுடைய வாழ்வுல நடக்கக்கூடிய எல்லா அந்த அறம் செயல்களை செய்யணும். குடும்பத்துக்கான விஷயங்களை பார்க்கணும், மனைவிய பார்க்கணும், குழந்தை, இதெல்லாம் ஸ்டாப்பிங், ஒரு ஸ்டாப்பிங். ஆனா அங்கே நின்றக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன், அங்கே நின்றக்கூடாது. நம்மளுடைய எண்ணம் முழுக்கவே இங்க ஓடுதல் அப்படிங்கிறது பிசிக்கலா ஓடுறது கிடையாது, எண்ணத்தால ஓடுறது தான். இங்க நம்ம எல்லாரும் எங்க ஓட போறோம்னா எண்ணத்தினாலதான் ஓட போறோம். நாம எதனால ஓடல, பிசிக்கலா ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனம் ஓட்டம் வந்து முழுக்க முழுக்க பெருமானை நோக்கியே இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் தினமும் இந்த ஆன்மாக்கிட்ட சொல்லணும். இங்க பாரு, உனக்கு மராத்தான் ஓட்டம், அங்க போய் நீ ஜெயிக்கணும், இப்போதைக்கு இந்த வேலை இருக்கு, இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு நீ எதுக்கு ஓடணும், மராத்தானுக்கும் ஓடணும். அதுதான் உன்னுடைய மெயின் டாஸ்க். ஆனா இதெல்லாம் என்னது, உன்னுடைய சப் டாஸ்க் தான் அப்படின்றத நல்லா கிளியரா மைண்ட்ல சொல்லி இதுதான் சிறந்தது, இதுதான் உயர்ந்ததுன்றத இந்த மனசுக்கு சொல்வதற்காகத்தான் சிவபூசை. புரியுதுங்களா? சிவபூசை செய்யறப்போ என்ன உணர்வு ஏற்படும்னா, சிவம்தான் பெரிது, சிவம்தான் உயர்ந்தது, என்னுடைய இலக்கு சிவம்தான் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் சிவபூசை. ஆனா என்ன பண்றோம், சிவபெருமான் கிட்ட என்ன பண்றோம், சிவபெருமானை கேட்காம என்ன கேட்கிறோம், எனக்கு மோர் வாங்கி தரியா, பிரெட் வாங்கி தரியா. அவன் நம்ம எங்க கூட்டிட்டு போயிடுவான், அவன் திருவடிக்கு போனா எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை விட்டுட்டு அவன் தான் இலக்குன்னே தெரியாம அவங்கிட்டயே என்ன பண்ணுவோம், அவங்கிட்டயே அவனை தவிர மத்த எல்லாம் அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பாங்க எல்லாம். ஆமா, திருச்சிற்றம்பலம் ஒரு படம் இருந்துச்சு பாத்தீங்களா எல்லாரும்? திருச்சிற்றம்பலம் படம், தனுஷ் படம். ஐயோ இவன் எப்ப பார்த்தாலும் படம் பாக்குறியான்னு கேட்பானே. ஐயோ நம்ம இனிமே நல்லா படம் பார்க்கணும் போல, இனிமே ஒழுங்கா படம் பார்த்தாதான் புரியும் போல. நீங்க திருச்சிற்றம்பலம் ஒரு படம் இருக்கு, பேரே நம்ம சாமி பேர்ல தான் இருக்கும், திருச்சிற்றம்பலம் தனுஷ் படம். அதுல பாத்தீங்கன்னா அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவகிட்ட போய் நான் இன்னொருத்தைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பான். அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், அதனால அவன் காட்டிக்க மாட்டான். கடைசியில பார்த்தா அவன் தான் கல்யாணமே முடிச்சு கடைசியில 2 பேரும் கணவன் மனைவியே ஆவாங்க. அது மாதிரி சிவபெருமான் கிட்டயே போய் உன் மேல லவ் கிடையாது, எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு வந்து மற்ற விஷயங்கள் வேணும்னு சொல்லி கேட்கறது அவனுக்கு அவன் அதை பெருசா நினைச்சுக்க மாட்டான். ஆனா நம்முடைய இலக்கு என்பது சிவத்தை அடைவது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மரத்தன் ஓட்டத்துல சைட்ல கிடைக்கிறதே தவிர
இலக்கு என்பது சிவத்தை அடைவதற்காகத்தான். ஏன்னா இப்பிறவி தப்பினால் வாய்க்குமோ, எப்பிறவி வாய்க்குமோ. ஆமா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி அரிதறிது மானிடாராய் பிறத்தல் அரிது அதனும் அரிது பூங்குருடு செவிட்டு வேண்டு நீங்கி பிறத்தல் அரிது அதனும் அரிது ஞானம் கல்வி நயத்தல் அரிது அதனும் அரிது வானவர் நாடு வழி திறந்ததுமேன்ற மாதிரி பெருமான் நம்மள அவன் எல்லாத்தையும் படைச்சதும் அவன் திருவடி கொண்டு போறதுக்கான சூழல் வச்சதும் எல்லாமே நாம செஞ்ச பெருந்தவம். இந்த தவ வாழ்க்கை இன்னொரு தடவை கிடைக்குமான்னா கிடைக்கும். எனக்கு கவனிங்க எல்லாரும், இந்த தவ வாழ்க்கை இன்னொரு தடவை கிடைக்கும்னா கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா ஒரு உலக்கையை தூக்கி அரபிக்கடல்லையும் ஒரு உருளை ஒரு வளையத்தை தூக்கி வங்காள விரிகுடாலையும் போட்டுட்டீங்கன்னா இது ரெண்டும் எப்ப ஜாயின் ஆகுதோ அப்போ உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஒரு உலக்கையை தூக்கி வங்காள விரிகுடால போட்டணும், உலக்கை இடிக்கிற உலக்கை இருக்குல்ல அது வங்காள விரிகுடால போட்டணும். ஒரு இரும்பு வளையத்தை தூக்கி எங்க போட்டணும், அரபிக்கடல்ல போட்டணும். உங்களுக்கு மேப் தெரியும்னு நினைக்கிறேன். இது இந்த பக்கம் அது அந்த பக்கம், ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிக்கல. உலக்கை இங்க இருக்கு, அது பக்கத்திலே போடுங்க, பக்கத்திலே ஒரு இரும்பு வளையத்தை போடுங்க. என்னைக்காவது ரெண்டும் ஒண்ணு சேருமா? சேர முடியாதுங்க ஐயா, சேரவே சேராதுங்க ஐயா, எப்பவுமே சேராதுங்க ஐயா. பக்கத்திலேயே போட்டாலே சேராது. நான் வேற கடல்ல போட்டா சேருமான்னா சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இனி மனித பிறப்பு கிடைக்கலாம். கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அமெரிக்காலயோ இல்ல ஆப்பிரிக்காலயோ இல்ல அண்டார்டிகாலயோ பறப்போம். அப்ப தமிழ் பேசாத குடும்பத்துல பார்ப்போம். அப்ப சிவபெருமான் தான் யாரு? இப்படி இன்னைக்கு தமிழ் பேசுற குடும்பத்துல, திருநீர் பூசுகின்ற குடும்பத்துல, பெருமானை அறிகின்ற குடும்பத்துல, புதன்கிழமை வெள்ளிக்கிழமையான சிவபெருமானை பேசுகின்ற குடும்பத்துல நாம பிறந்திருக்கிறதே நாம சிவபெருமான் திருவடிக்கு 85% போயிட்டோம்னு அர்த்தம். ஆனா இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா 100% பெருமான் திருவடியை சென்று விடலாம். அப்போ காலையில எந்திரிச்ச உடனே சிவபூசை பண்ணும் போது முதல்ல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, என் இலக்கு சிவபெருமான். என் இலக்கு நீ அப்படின்னு சொன்ன யார பார்த்து? சிவபெருமான். சிவனடி சேர்தல்ங்கய்யா. ஆமா, சிவனடி சேர்தல். என் இலக்கு நீ அப்படின்னு சொல்வதுதான் சிவபூசை. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவபூசை என்பது பல மந்திரங்கள் சொல்வது அல்ல, கோடி மந்திரங்கள் சொல்லி ஜபமாலை உருட்டுறது அல்ல. அது சொல்லும் போது வேற ஏதோ சிந்தனையில உட்கார்ந்துக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா இந்த சிவபூசையில எந்த பலனும் கிடையாது. சிவபூசையில சிவனை வேண்டுவதுதான் சிவபூசை. நாம என்ன பண்றோம், சிவபூசையில சாமி உனக்கு 108 தடவை மந்திரம் சொல்றேன், என் பிள்ளைக்கு மட்டும் நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கணும். அவன் என்ன சொன்னாடே, நான் வந்துட்டாலே உன் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிடும், உனக்கு வீடு செட் ஆயிடும், உனக்கு வேலை செட் ஆயிடும், எல்லாம் வந்துடும், என்ன தவிர எல்லாத்தையும் கேட்கிறடா அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அது மாதிரி சிவபூசையில நம்ம சொல்ல வேண்டியது என்ன, சாமியை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது முதல் வார்த்தை என் இலக்கு நீ, என் ஆன்மாவின் இலக்கு நீ, என் ஆன்மா உன்னிடம்தான் சேரணும் சாமி. அதான் என்ன சொல்லுவாரு, நாம் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவேங்க. ஆமா, நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயன்னா சுவாமி, நான் மறந்துட்டா கூட என்னுடைய நாக்கு உன்னைத்தான் உச்சரிக்கிற மாதிரி என்ன பண்ண, பெற்றதாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பெருமானே
யார் யார மறந்தாலும் நான் ஒன்ன மறக்க கூடாது, நான் ஒன்ன மறக்கவே கூடாது சாமி அப்படின்னு ஆழமா நினைக்கிறதுக்கு பேர் தான் சிவபூசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மலர் வேண்டாம், நீர் வேண்டாம், பெருமானுடைய திருமுகம் கூட வேண்டாம், என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா பெருமானே நான் ஒன்ன அடையிறதுக்காகத்தான் வேணும், ஒன்ன அடையிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், என்னை முற்றாத சாமி, நானே விட்டாலும் என்னை விட்டாத. உழுவாய் பிறக்கிலும் புண்ணியாடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் யுவையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரை புலியூ செடுநீர் புலர்கந்தை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. அப்போ பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை மறவாமை உன்னை மறவாமை வேண்டும். எல்லாரும் கேட்கறதா. இதுக்கு பேர் தான் சிவபூசை. என்ன எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன். 66 பேர் இருக்கீங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணி உங்க முகத்தோட என்னோட கலந்துருங்க. ஒரு நிமிஷம். 66 பேரும் வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு அர்த்தம். புதிதா வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். 66 பேர் வீடியோ ஆன் பண்ணுங்க. திருவடிகள் வணங்குறேங்க ஐயா. திருவடி வணக்கம் சாமி. சிவசரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னன்னா முக்கியமான விஷயம், சிவபூசைன்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. சிவாய் நமகையா. திலகம் அம்மா திருவடி வணங்குங்க. சிவாயா, ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு ஐயா நான் வகுப்புக்கு வந்தேன். ரொம்ப உடம்பு முடியாம. யார் பேசுறாங்க? அம்மா சாவித்திரி அம்மா சுவாமி. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாளா மருத்துவமனையிலயே. இப்ப எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கீங்களா அம்மா? நீங்க சொன்ன மாதிரி எந்த நேரமும் நான் அவரோட திரு மந்திரத்தை சொல்லினே இருந்து இன்னைக்கு நடக்கிற அளவுக்கு ஆயிட்டேன் ஐயா. தனிச்சு நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் வராது. சிறப்பா இருப்பீங்கம்மா, சிறப்பா இருப்பீங்க. அடியார் திருக்கூட்டத்தோட கலந்துருக்கணும்ன்ற நினைப்பே உங்க நல்லபடியா பண்றோம். நல்லா இருப்பீங்க. மியூட் பண்ணிக்கலாம். அடியார்கள் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சிவபூசையினுடைய சூக்ஷமம் என்ன அப்படின்னா, சிவபூசை சூக்ஷமம் என்னன்னா, பெருமானே உன் திருவடிதான் எனக்கு இலக்குன்னு நினைக்கிறதுக்கு பேருதான் சிவபூசை. நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்ல வேண்டாம், ஆனைந்து ஆட்ட வேண்டாம், மந்திரம் மலர் தூப தீப எல்லாத்தினுடைய விஷயங்களையும் விட்டுறலாம். ஆனா ஒன்ன அடைந்தே தீருவேன்ற என்ன வேட்கை உங்களுக்குள்ள அப்படி அதான் நீல நினைந்த அடியே உமை நித்தலும் கை கொழுவேன், அப்படி பெருமானை நீல நினைவதற்கு பேருதான். அப்ப அது எப்படி வரும்? அது சிவபூசை உட்கார்ந்து பண்ணாதான் அது நீல நினைத்தல் வரும், இல்லாட்டி வராது. பிசிக்கலா முதல்ல பண்ணணும். பண்ணி இது பிசிக்கலா பிராக்டிஸ் ஆனாதான் மென்டலி இது கரெக்டா ஃபிட் ஆகும். அதனாலதான் பிசிக்கலா பண்ண சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்குமே பிசிக்கலா மட்டும்தான் பண்ணுவேன், மென்டலிக்குள்ள நான் போக மாட்டேன், மனத்துக்குள்ள இறங்கவே மாட்டேன்னா கஷ்டம். சிவபூசை வேஸ்ட். அத கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள போகலைன்னா சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியும். சித்தத்தை சிவன்பால வைக்கிறதுக்கு தான் சிவபூசை. ஆனா சிவபூசையில நம்ம பண்ற கூத்து இருக்கு, அப்பா அப்பாப்பா சொல்லவே முடியாது. சிவபூசையில நம்ம பண்ற கூத்து, நமக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல ஒரு பேர் வேணும். நான் சிவபூசை பண்றேன்ற பேர் எனக்கு வேணும். ஏன் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும். மைக்க நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சொல்ல போனா கமுக்கமா என்ன பண்ணிடுவேன், நான் அப்படி எனக்குன்னு ஒரு செட்டை கிரியேட் பண்ணி நான் அப்படியே சுத்திட்டு அப்படியே கொண்டு போய் அடியாறுகள்லாம் கூட்டிட்டு போய் நான் எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செட்டோட மட்டும்தான் பழங்கு. அப்போ என்னுடைய பரந்த சிந்தனை தான் சிவபூசை பண்றவங்களுடைய அந்த விஷயமே. சிந்தனை பறந்து இருக்கணும். நமக்கு வரும், நானே இருக்கேன், நான் நல்லவனா இல்ல, இந்த மாதிரி கொடும்பாவி உலகத்துல இருக்க முடியும். அப்படி கொடிய சிந்தனை வந்த உடனே என்ன பண்றது? தலை அணந்து இது சிவபூசை செய்யறவங்களுக்கு இது அழகு இல்லை, இது செய்யக்கூடாது, நினைச்சது தப்பு, பண்ணாது அப்படின்னு சொல்றப்போ அந்த நினைப்பு அடுத்த முறை வராது. அதுக்காக எழாம இருக்க. அப்போ இந்த பறந்து விரிந்த மனப்பான்மையை கொண்டு சிவபெருமானுடைய திருவடியா இன்னைக்கு கவனிக்கல ஒரு நிமிஷம். சிவபெருமானுடைய திருவடி அடைவதுதான் எனக்கு இலக்கு.
அதனால நான் யாரு செத்து கிடந்தாலும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நடந்து போனாலும் அதுவும் சிவபூசை இல்லை. எனக்கு சிவபூசை தாங்க, நீங்க எல்லாம் திருத்த சத்தா சாயங்க பொழைச்சா பொழைங்க, எனக்கு சிவபெருமானுடைய திருவடிதான் இலக்கு, நான் அதை நோக்கிதான் ஓடுவேன் அப்படின்னு ஓடுனார். யார் ஓடுனார் தெரியுமா? எனக்கு யாரும் தேவை, எனக்கு எவன் எக்கேடுகிட்டு போனா எனக்கு என்ன, ராமே ஆண்டா நமக்கு என்ன, ராமே ஆண்டாலோ ராவண ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடினார். யார் தெரியுமா? யாரு? ரஜினிகாந்துங்க ஐயா. நினைச்சு கூட பாக்கல ஜானகியம்மா இப்படி சொல்லுவீங்கன்னு. ஒரு விளையாட்டுக்கு ரஜினிகாந்த் பாட்டை பாடினா அதை முடிச்சுக்கிட்டீங்களே. சரி, கரெக்டா சொல்லுங்க. எனக்கு யாரும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி ஓடினவர் யாருன்னா நாம படிச்சுக்கிட்டு இருக்கிற திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகர் தான். மாணிக்க வாசகர் தான் எனக்கு யாருமே வேண்டாம், எவன் எக்கெடுக்கிட்டா எனக்கு என்ன அப்படின்னு ஓடினார். சாமி என்ன பண்ணாரு? வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. தம்பி, அதெல்லாம் நீ போயிட முடியாது, அதெல்லாம் நீ போயிட முடியாது, உனக்கு வேலை இருக்கு. சாமி நான் வரட்டுமான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? உனக்கு வேலை இருக்கு, என்ன பண்ணு, கோலமார் பொதுவினில் வருக, நெல்லுட்டார், பிள்ளைங்க வாழ்ந்தார், அலக்கழிச்சார். கடைசியில உருகி உருகி பாடி பாடின பாட்டை கூட யாருக்கும் சத்தமா பாட மாட்டாரு. இவரு சுந்தரன் பாடுறப்ப பின்னாடி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, யாருக்கையாவது மைக் நீட்டி கொடுக்குறப்போ, இப்பெல்லாம் யாரும் எழுத ஷார்ட் அண்ட் நோட்ஸ் எழுத எல்லாம் மைக்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் மைக்ல ரெக்கார்ட் பண்ணலாம் முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு நோட்டு மாதிரி வச்சு அவங்க பேசுறத ஷார்ட் அண்ட் மாதிரி எடுப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா எழுதுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய நாவுக்கரசர் பாடுறதையும் எழுதுனாங்க. நம்மளுடைய இவரு நம்ம ஞானசம்பந்தர் பாடுறது அவங்க அப்பா எழுதினாரு ரொம்ப நாளா. அதுக்கப்புறம் வேற அடியார்கள்லாம் எழுதும். அப்போ அவங்க பாடுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கடகடன்னு எழுதும். இந்த வைரமுத்து எல்லாம் பாடினார்னா, வைரமுத்து இருக்காரு, இந்த வைரமுத்து கண்ணதாசன் எல்லாம் எழுத மாட்டாங்க. ஏன்னா எழுதுற ஸ்பீடும் அவங்க நினைக்கிற ஸ்பீடும் ஒன்னா வராது. நீங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க ஏதாவது ஒண்ணு எழுத வந்தீங்கன்னா எழுதுற ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும், நினைக்கிற ஸ்பீடு ஃபாஸ்டா இருக்கும். அதனால ரெண்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா நினைப்பு மறந்துபடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எழுத மாட்டாங்க, அவங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எழுதுவாங்க ஃபாஸ்டா. அந்த மாதிரி மாணிக்க வாசகர் தவிர எல்லாருமே அப்படி சொல்லி, ஆனா மாணிக்க வாசகர் மட்டும் அப்படி சொல்லல, கண்ணா அப்படின்னு போனார். கடைசி சாமி என்ன பண்ணார்? இல்லப்பா, நீ எல்லாருக்கும் தொண்டு செய்யணும், எல்லாருக்கும் தொண்டு செய், உன்னுடைய வார்த்தை தொண்டுல நிக்கணும்னு சொல்லி சுவாமி இருந்து எழுதி வாங்கிட்டு போயிட்டார். அப்போ அரவணைப்பு இல்லாத சிவ இலக்கு அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் மட்டும்தான் சிவன் அடையணும்னு நினைச்சிட்டு ஓடணும்னா அங்க சிவன் இருக்க மாட்டான். ஏன்னா நான் நினைப்புல சிவன் இருக்க மாட்டான். எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிட்டு போனோம், எல்லாரும் வாங்க யாத்திரை பத்திரிக்கை வாங்கன்ற தொண்டர்கள் தூசி செல்லி சொல்றாரா இல்லையா? திருநீற்று கவசத்தை போடுங்க, தொண்டர்கள் நடங்க, எல்லாரும் நடங்கன்னு சொல்லி நமக்கு அந்த யாத்திரை பத்தில நிறைய இடங்கள்ல சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அடியார்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்க சிவபூசைக்கு போறீங்க அப்படின்னா மற்ற அடியார்களை சிவபூசைக்கு நெறியெடுத்து அவர்களை நம்ம எல்லாம் எங்க போயிட்டு இருக்கோம்? அவன் எனக்கு பாடம் வரும் சொல்றேன். நாம எல்லாம் கூட்டிட்டு போங்கன்னா தளத்துக்கு கூட்டிட்டு போறது இல்ல. கவனிங்க, எல்லாரும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது நம்ம பிசிக்கலா சொல்லவே இல்லை, உடலால சொல்லல, மனத்தால எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க, சிவபூசை பண்ணுங்க, பெருமான அடையணும்னு நினைங்க, அவன் திருவடியை நினைங்கன்றதுதான் பயணமே. பயணம்னா என்னது? திருவடியை நினைக்கிறதுக்கு பேரு தான் பயணம். நாம ஏதோ பஸ்ல ஏறி எல்லாரும் திருவடி வருவதற்கு கிளம்புவோம்ல, அந்த மாதிரி பயணம் கிடையாது. பயணம்னா பஸ்ல ஏறி போற பயணம் கிடையாது. புரியுதுங்களா சாமி? அப்ப இந்த சிவ பயணம் என்பது என்னன்னா, சிவபெருமானை தயமுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சிவ பயணமே. நம்ம எல்லாரும் கூட்டிட்டு போங்கன்னா எல்லாரையும் சிவத்தை பத்தி நினைக்க வைக்கிறது தான், அது வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ திருவாசகனை என்ன பண்ணுது? எல்லாரையும் சிவத்தை பத்தி நினைக்க வைக்குது. அப்போ நம்ம எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். எங்க நம்ம சிவத்தை நிறைய நினைக்க சிவபுரம் பக்கத்துல போயிட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம நினைப்பினுடைய ஆற்றல் தான் என்னது? நினைப்பினுடைய ஆற்றல் தான் என்னது? சிவபெருமான். நம்ம பயணிக்கணும்னு அவசியம் இல்லை, திலகமா வருத்தப்பட தேவையில்லை, பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம நினைப்புலதான் பயணிக்கணும். உடம்புல பயணிக்கிறத பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளும். உடம்புல பயணிக்க முடியலன்னு யாராவது நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை மறந்துடுங்க.
நீங்க கைலாயமே போனாலும் சாமி என்ன பண்ணுவாரு? திருப்பிதான் விடுறாரு. யார திருப்பி விடுறாரு? யார திருப்பி விடுறாரு? காரைக்காலம் திருப்பி விட்டாரு. அங்கேயே வேலை பார்த்த யார திருப்பி விட்டாரு? யார திருப்பி விட்டாரு? அங்கேயே வேலை பார்த்த சுந்தரர். சாமி என்ன சொல்றாரு? சிவ நினைப்பு தான் கைலாயம். நான் போன காஞ்சிபுரம்னா என்ன? அடியார்கள் சொல்லலாம். காஞ்சிபுரம்னா என்ன? காஞ்சிபுரம் பிறக்க முக்தி. என்ன அர்த்தம்? ஞானம் பிறக்க முக்தி. மண் மேல உட்கார்ந்து நமச்சிவாயம் சொன்னாலே காஞ்சிபுரம் போயிட்ட மாதிரி இல்ல. பிறக்க முக்தி காஞ்சிபுரம்னா என்ன அர்த்தம்? பிறக்க முக்தி காஞ்சி. ஐயா மனசளவுல இறைவன் நினைச்சு உக்காந்து பண்றதுங்கய்யா. எப்ப நம்மளுக்கு சிவ ஞாபகம் வருதோ அப்பதான் பிறக்க முக்திங்கய்யா. பிறக்க முக்தினா உடல் பிறக்க முக்தி இல்ல. கவனிங்க. உடல் பிறக்க முக்தி அல்ல. உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபூசை பண்ணணும்ன்ற நினப்பு பிறக்கிறதுக்கு பேர் தான் முக்தி. அது பேர் தான் காஞ்சிபுரம். பிறக்க முக்தின்னு என்ன அர்த்தம்? எது பிறக்க முக்தி? போய் காஞ்சிபுரத்துல போய் சிவசிந்தனை நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இரக்க முக்தி காசி. கேள்விப்பட்டீங்களா? இரக்க முக்தி காசி. எது இறக்கணும்? எனக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கண்ணும், மாயை இதெல்லாம் இறந்து போகணும். அப்படி இறந்து போனா அந்த இடத்துக்கு பேரு காசி. நான் காசிக்கு போயிட்டோம், வீட்டுல ஐயோ பில்லு கட்டணுமே, என்னாச்சு, என் பிள்ளைக்கு என்னாச்சு, அது இப்போ இது பர்ச்சேஸ் பண்ணாம வந்துட்டோமே, காசி கேரு வாங்காம வந்துட்டோமே, அந்த மாதிரி திங்கிங்ல இருந்தோம்னா காசியில இருந்தாலுமே நம்ம காசியில இல்லைன்னு. சிவபூசை என்ற எண்ணம் பிறக்க முக்தி காஞ்சி. திருவாரூர் அதான் பிறக்க முக்தி. திருவாரூரும் அதேதான். திருவாரூரில் பிறந்தார்க்கும் அடியன்னு என்ன அர்த்தம்? சிவபூசை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் திருவாரூரில் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். காஞ்சிபுரத்தை பிறக்கிறது. இரக்க முக்தினா எனக்குள்ள உள்ள எல்லா நெகட்டிவ் திங்ஸையும், நல்ல நெகட்டிவ் விஷயத்தையும் கொள்றோம் இல்லையா, அதுதான் இரக்க முக்தி. அது இறக்கணும். அது இறந்தா முக்தி. நினைக்க முக்தி திருவண்ணாமலை. நினைக்க முக்தி எங்க? பூர்வ மத்திக்கு நடுவுல பெருமான நினைச்சு திருவண்ணாமலை தீபம் எரிகிற மாதிரி இங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். முக்தி வந்துடும். கூடல் முக்தி மதுரை. என்ன கூடணும்? கையை இங்க இருந்து நல்லா கவனிங்க, செய்யறதான்னு தெரியல. இங்க இருந்து நம்ம கையை இப்படி தூக்கி இப்படி கையை வச்சா 12 விரல் கடையில நம்ம கை நிற்கும். இந்த 12 விரல் கடையில துவாதசாந்த பெருவழி. இந்த துவாதசாந்த பெருவழியில பெருமானுடைய திருவடி இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய ஆன்மாவுடைய அவ்வளவு தூரம் இருக்கும். பெருமானுடைய திருவடி அதுக்கு மேல இருக்கும். அதனாலதான் கையை இப்படி தலையில வச்சு கும்பிடணும். இப்படி கும்புறப்ப அவன் திருவடியை டச் பண்ணுவேன் எப்பயுமே. இந்த துவாதசாந்த பெருவழியில பெருமான கைய மேல உயர்த்தி இந்த இடத்துல வச்சு பெருமான் அங்க இருக்கிறதா நினைச்சு கும்பிட்டா அது வந்து என்னது? கூடல் முக்தி. மதுரை எம்பதி. அதுதான் மதுரை எம்பதி. மதுரையில இருந்தாலும் இந்த நினைப்பு வரலன்னா நீங்க மதுரை எம்பதியில இல்ல. குருநாதர் முக்தி எங்க? பெருந்துறை. குருநாதர் முக்தி திருப்பெருந்துறை. எங்க? பிடரிக்கன். பின்னாடி இங்க கை வைங்க எல்லாரும். கை வைங்க. கை வச்சா ஒரு புலி மாதிரி இருக்கா? இந்த இடத்துல கை வச்சா ஒரு புலி. இந்த இடத்துல பிடரியில ஒரு புலி. பிடரிக்கன். இந்த இடத்துல குருந்த மரம் இருக்கிறதா நினைச்சு அங்க சிவபெருமான் எழுந்திருதான் நீங்க நினைச்சீங்கன்னா அது திருப்பெருந்துறை முக்தி. இந்த இடத்துக்கெல்லாம் போய் அந்த இடம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்வது பேருதான் தலப்பயணத்தினுடைய நோக்கமே. இடைமருது எங்க இருக்குன்னு இடைமருதுலதான் சொல்லுவேன். யாராவது கேள்வி கேட்டுருவீங்க, அதுக்காகத்தான் நான் முன்னாடியே முந்திக்கிட்டேன். இடைமருது எங்க இருக்குன்னு இடைமருதுல வச்சுதான் சொல்லுவேன். ஆமா, அதனால அப்பதான் நிறைய பேர் வருவாங்க, இல்லாட்டி வர மாட்டாங்கல்ல. அதனால இடைமருது முக்தியை நம்ம பார்க்க போறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவ பயணம் என்பது உடலால் பயணிப்பது அல்ல, உடல் கடந்த மனத்தால பயணிக்கிறது. மனமும் எந்த கருவிதான்? மாயா கருவிதான். உடம்புக்கும் மனசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை.
உடம்பு 8 அடி பாய்ஞ்சா மனசு எவ்வளவு தூரம் பாயும்? இந்த மனசு எவ்வளவு தூரம் பாயும் சாமி? மனசு எவ்வளவு தூரம் பாயும்? 16 அங்குல மூச்சு இருக்கு. ஓகே, இந்த மனசு எவ்வளவு தூரம் பாயும்? எல்லையே இல்லைங்க ஐயா. அருமை. இந்த மனசு என்ன பண்ணும்? பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதம். திடீர்னு நான் வந்து எல்லையே இல்லைன்னு சொல்ல முடியாது, மனசுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாம் கவனிங்க, இன்னும் ஒரு நிமிஷம் பாருங்க. எனக்கு ஒன்று சொல்லிட்டேன்னா எனக்கு மனத்தால பூசணை பண்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் கவனிக்கிறேன். இப்போ நான் நிலவுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன், என் மனசு உடனே எங்க போயிடும்? நிலவுக்கு போயிடும். நிலாவை பார்த்துட்டுங்க, நிலாவுல போயிருங்க. நிலவுக்கு போயிடும். நான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், என் மனசு எங்க போயிடும்? செவ்வாய் கிரகத்துக்கு போயிடும். இப்ப செவ்வாய் கிரகம் தான் என்ன? இப்போ செவ்வாய் கிரகம்னா என்னன்னே தெரியாம ஒரு புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு செவ்வாய் கிரகம்னா தெரியுமா? தெரியாது. அதனால எங்க போக முடியாது? செவ்வாய் கிரகம் போக முடியாது. சொல்ற பாயிண்ட் புரியுதா? நீங்க எவ்வளவு சொல் சேர்க்கிறீங்களோ அவ்வளவு தூரம் போகலாம். சொல்லும் பொருளும் பொறுத்துதான் உங்களுடைய ஆன்ம விரிவு இருக்கும். நல்லா கவனிங்க, சொல்றது புரிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இந்த செய்தி முக்கியமான செய்தி, எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. இட்லி சாப்பிட்டாலும் சரி, இடியாப்பம் சாப்பிட்டாலும் சரி, பூரி சாப்பிட்டாலும் சரி, பொங்கல் சாப்பிட்டாலும் சரி, எங்க இருந்தாலும் எல்லாரும் விழா கமிட்டியாளர் அழைக்கின்றார்கள், வந்து சேரும். எல்லாரும் 70 பேர் இருக்கும், எல்லாரும் வந்துருங்க. முக்கியமான இடம் அடியா இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. ஆன் பண்ணி உட்காருங்க, கவனிங்க எல்லாரும். முக்கியமான இடம் என்னன்னா, இப்போ நான் லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா என் மனசு லண்டனுக்கு போயிடும். ஆனா லண்டன்னா என்னன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து ரொம்ப படிக்காத வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஆனா வயசு ஒரு 70 வயசு இருக்கு, அவருக்கு லண்டன்னு சொன்னா ஒண்ணுமே புரியாது. லண்டனா சரி கொடுப்பா, வாங்கி சாப்பிடலாம், இது எத்தனை கிலோப்பா இருக்கும், லண்டன் நல்லா இருக்குமா, சாப்பிட்றதுக்கு முறுக்கு மாதிரி இருக்குமா, எப்படிப்பான்னு கேட்பாரு. அந்த மாதிரி. அப்ப அவரை போய் லண்டனுக்கு போவோம்னா அவர் மனசு அங்க போகும்போனா போகாது. ஏன்னா லண்டனுடைய சொல்லும் பொருளும் உங்களுக்கு தெரியாது. இப்ப சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவு தூரம் பயணிக்கலாம் நம்ம. நல்லா புரிஞ்சு, இதுதான் முக்கியமான செய்தி. அம்மா சொன்னாங்கல்ல எல்லை, ராஜேஸ்வரி அம்மா எல்லை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, எல்லை இருக்கு. என்னுடைய சொல்லும் பொருளும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு பயணிக்கும் ஆன்மா. நான் பிரபஞ்சம்னு சொன்னா பிரபஞ்சத்தை பயணிக்கும், பிரபஞ்சம் முழுவதும். நான் பால்வெளி மண்டலம்னா பால்வெளி மண்டலத்துல பயணிக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? அப்படி பயணிக்கும். முக்கியமான செய்தி, இந்த ஆன்மா மொத்தத்துக்கும் பயணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்மா மொத்தத்தையும் பயணிக்கணும் அப்படின்னா ஒரு சொல்லும் ஒரு பொருளும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி இந்த ஆன்மா மொத்தத்தையும் பயணிக்கணும்னா ஒரு சொல்லும், சொல் மட்டும் தெரிஞ்சிருக்கு, பொருள் தெரியணும்னு வச்சுக்கோங்க. லண்டன்னா எனக்கு என்னன்னு தெரியும், லண்டன் கேட்டிருக்கேன், ஆனா அது முட்டாயா இல்ல அது பேகா அது காய்கறியான்னு எனக்கு தெரியாதுன்னா நம்ம பயணிக்க முடியாது. சொல்றது புரியுதா? லண்டன்ன்றது என்னது? காய்கறி தானே. லண்டன் என்னது சாமி? காய்கறியா இல்ல பேகா? ஒரு நாடுங்க ஐயா, ஒரு நாடு. அருமை. லண்டன்ன்றது ஒரு நாடு. அப்ப அங்க பயணிக்கும். லண்டன்ல இந்த மாதிரி லண்டன் பிரிட்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தா, அந்த சொல்லும் பொருளும் தெரிஞ்சாதான் இந்த ஆன்மா பயணிக்கும். சொல்லும் பொருளும் தெரியல இந்த ஆன்மா பயணிக்காது. அப்போ மொத்த பிரபஞ்சத்தையும் தாண்டி எல்லா பொருளும் இந்த ஆன்மா பயணிக்கணும்னா ஒரு சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்ல தெரிஞ்சு அந்த ஒரு சொல்லுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டா இது எல்லாத்தையும் பயணிக்கும். காவிரி ஆத்துல மொத்தமா குளிக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? காவிரி ஆத்துல மொத்த தண்ணியில நீங்க குளிக்கணும். இப்போ நான் தலைக்காவிரியில குளிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தலைக்காவிரி நான் நல்ல வேலை திருச்சியில தான் இருக்கேன். தலைக்காவிரியில குளிக்கிறேன்னா வேற பிரான்ச் எங்கேயோ போயிடும், அதுல நான் குளிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? தலைக்காவிரியில குளிச்சா கொள்ளிடத்துல வேற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல குளிக்கிறேன் அப்படின்னா அது வேற பக்கம் ஒரு தண்ணி வேற பக்கம் போகும், அந்த தண்ணியில நான் குளிக்க முடியாது. ஆனா மொத்த காவிரியில மூழ்கி எந்திரிக்கணும். என்ன பண்ணுவீங்க? ஐயா குடகுக்கு தாங்க போகணும். அருமை, கலைச்செல்வியமா அருமை. இது உற்பத்தி ஆகி நிக்கிற அந்த குடகு மலையில உற்பத்தி ஆகுது. அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு மாதிரிதான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு அந்த கிணத்துல குதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? மொத்த காவிரியும் குளிச்சிட்டோமா, மொத்த காவிரி. அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு ஒரே ஒரு சொல்லுதான் இருக்கு.
இந்த மொத்த உலகம், மொத்த மாயை, மொத்த விஷயத்துக்கு ஒரு சொல்லுதான் உற்பத்தி ஆகுது. அந்த ஒரு சொல்லுக்கு சொல்லும் பொருளும் புரிஞ்சிருச்சுன்னா மொத்த பொருளையும் நம்ம பயணிச்சுக்கலாம். ஓம் ஓம் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? எல்லாருக்கும் தெளிவாகுங்களா? எப்படி தலைக்காவிரியில குதிச்சா எல்லா காவிரி மூழ்கி எழுந்துச்சது போல உற்பத்தி ஆகின்ற இடத்துல நம்ம நின்னோம்னா, உற்பத்தி ஆகின்ற அந்த இடத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, உற்பத்தி ஆகின்ற அந்த இடத்தை, அந்த சொல்லையும் பொருளையும் புரிஞ்சுக்கிட்டா மொத்த பிரபஞ்சத்தையும் பயணிச்சிடலாம். அப்ப அந்த உற்பத்தி ஆகின்ற சொல் எது அப்படின்னா ஒரே ஒரு சொல்லுதான். என்னது? ஓம்ன்ற எழுத்துங்க. ஓம் அப்படிங்கிற எழுத்து தான் உற்பத்தி ஆகிற அந்த எழுத்து. ஓம் என்ற சொல்லுக்கு பொருளை உணர்ந்தா மொத்த பிரபஞ்சத்தையும் நீங்க பயணிக்கலாம். சித்த புருஷர்கள், அருளாளர்கள் எல்லாரும் ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் உணர்ந்தனாலதான் அவங்களால எல்லா இடத்தையும் பயணிக்க முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார். இந்த ஞான பிரம்மேந்திர சுவாமிகளா, நீங்க கேள்விப்பட்டீங்களா? அவரை ஞான பிரம்மேந்திர சுவாமிகள், கரெக்டா சொல்றேன் அவர் பேரை இல்ல தப்பா சொல்றேன்னா? அவர் இந்த நம்ம இது என்னது திகம்பரா இருப்பாரு, எப்பயுமே ஆடை அணியாம போவார் இல்லையா? சதாசிவ பிரம்ம. சதாசிவ பிரம்ம. ஆஹா, பாத்தீங்களா? அதுக்குதான் ஆளினால் அழகுராஜா எங்க கணேசையா வரணுங்கிறது. அவருடைய பாயிண்ட்டுக்கு வந்துட்டா பாருங்க, சித்த புருஷர்னு சொன்ன உடனே. இப்ப சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்ணாரு? ஒரே டைம்ல 7 இடங்கள்ல ஜீவசமாதியாரு. இது எப்படி பாசிபிள்? ஒரே டைம்ல 7 இடங்கள்ல ஜீவசமாதி ஆனவங்க இருக்காங்க. இது எப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை அந்த சொல்லும் பொருளும் நீங்க இப்ப நான் லண்டன் சொன்னா நீங்க எல்லாம் எங்க போயிடலாம்? எல்லாம் கண்ணம் கொடுங்க, நம்ம எல்லாரும் லண்டன் போயிடலாம்னா லண்டன் போயிடுவோம் மனசுல. நம்ம உடம்பு பயணிக்குது இல்லை? உடம்புல ஒரு பொருள் தான் எது? உடம்புல ஒரு பொருள் தான் மனசு. மனசு மூலமா பயணிச்சு வந்துட்டோம்ல, எல்லாரும் நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல. அது போல பிரபஞ்சத்துக்கு போகணும்னா ஒரு பொருள் ஓம் அப்படிங்கிற பொருளை சொல்லையும், ஓம்க்கு என்ன பொருள்? முருகப்பெருமான். அருமையா? ஐயா சீங்க ஐயா சி. சி. இப்போ கவனிங்க, ஓம்னு சொல்ற வார்த்தை நிறைய பொருள் இருக்கு. அதுக்கு பொருள் சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற மாதிரி இந்த ஓமுடைய பொருள் எப்ப கேட்கும், எப்ப தெரியும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும், சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணும். ஒரு கல்யாண வீட்டுல அம்மா கூப்பிடுறாங்க, தங்கம் அந்த காப்பி எடுத்துட்டு வான்னு. ஒரு பக்கம் மத்தளம் அடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஸ்பீக்கர்ல பாட்டு போடுது, ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு கேக்குமா? கேட்காது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும். கொஞ்ச நேரம் பொருங்கப்பா. என்னுடைய கல்யாணத்துக்கு அம்மா வந்திருந்தாங்க, இவங்க ஞானபூமதி அம்மா வந்திருந்தாங்க. அடியன் என்னுடைய கல்யாணத்துக்கு அம்மா வந்ததெல்லாம் பெரிய அடியன் செய்த பெருந்தவம். அடியனுடைய சித்தாந்த ஆசிரியர் குரு அவங்க வந்திருந்தாங்க. யார் கல்யாணத்துக்கு அவளை எளிமையா போக மாட்டாங்க. அம்மா வந்தாங்க. வந்துட்டு அந்த மண்ணில் நல்லா நம்ம பாடணும். எல்லா இடத்துலயும் பாட்டு ஓடுது அந்த மண்டபத்துல. நம்ம அந்த டைம்லாம் எங்க வீட்டுல என்ன சொல்றது, திருமுறைனா என்னன்னு தெரியாது. அடியன் மட்டும் எங்க வீட்டுல எல்லாம் அந்த அளவுக்கு அலவுட் கிடையாது, அவங்க தெரியவும் தெரியாது. அவங்க எல்லாம் திருநீர் போட்டவங்களே சந்தோஷமாயிடுச்சு, பார்த்தாங்க. அப்புறம் அவங்க பழக்கம் போல பாட்டு போட்டுக்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்தாங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லு அப்படின்னாங்க. அம்மா உடனே பார்த்தேன், வந்து எப்பா ரேடியோ எல்லாம் கப்சுப்புன்னு இருக்கணும், ஒத்த சத்தம் வரக்கூடாது பாத்துக்க அப்படின்ட்டு அங்க நின்று எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள சொன்னா கேட்பாங்கல்ல, என்னங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுப்போம். இப்போ மாலை சத்தம் கிடையாது, இது ரேடியோ கிடையாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண உடனே அம்மா என்ன பண்ணாங்கன்னா, மண்ணில் நல்ல வண்ணம் அந்த பாட்டு பாடி யாரையும் எனக்கு திரும்பிட்டாங்க. எல்லாருக்கும் தெளிவா கேட்டது. அப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாதான் அந்த திருமுறை சத்தம் கேட்கும் இல்ல? அது மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஓசைகள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாதான் பிரணவத்துக்கான சத்தம் கேட்கும். அதுக்கான பொருள் முதல்ல பிரணவத்தை கேட்கவே முடியும். அதுதான் சும்மா இரு சொல்லற. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்றதுன்ற மாதிரி உலக பிரபஞ்ச வார்த்தைகளை அடக்கி அதெல்லாம் எதுவுமே கேட்காம அதை சப்ரஸ் பண்ணா ஓம் என்ற சொல்லுக்கான பொருள் கேட்கும். ஆனா அடக்க முடியுமா? வாக்கும் மனமும் மனோலயம் தேக்குனா நம்ம ஏன் திருவாசனைக்கு வரப்போறோம்? நாம நேரம் போயிருந்திருப்போம். சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி நம்மளும் போயிருந்திருப்போமா இல்லையா?
அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா ஓம் புரியலையான்னு கேட்டாங்க. என்ன கவனிங்க, முக்கியமான செய்தி, எல்லாரும் கவனிக்கணும். ஓம் புரியலையான்னு பதினாளர் கேட்டாங்க. புரியலங்க சாமி. சரி, நமச்சிவாயம் புரியுதான்னு கேட்டாங்க. ஓமுக்கு அடுத்தது ஓம விரிச்சா என்ன வரும்? நமச்சிவாயம். நமச்சிவாயத்துக்கு அர்த்தம் புரியுதான்னு கேட்டாங்க. அது ஓமே பரவாயில்ல, சின்னதா இருக்கு, ஏன்னா நமச்சிவாயம் இருக்கு, ஒன்றும் புரியல. சரி, நமச்சிவாயம் புரியலையா? சரி. இது நவகுமாராய புரியுதா? ஒன்னும் புரியல சாமி, ஒன்னும் புரியல. சரி, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, உனக்காக நிறைய எழுதுறேன்னு சொல்லி தோதுடைய செவியன் விட ஏறிவோன் மதிசூடி தொடங்கி உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்புறம் உலகலாம்னு முடியுது. அப்போ தோலை தொடங்கி இம்ல முடியுது ஓம். ஓம் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் பன்னிரு திருமுறை. பன்னிரு திருமுறை படிச்சா புரியுதா? ஐயோ, அதுக்கு ஓமே சொன்னா நல்லா புரியுது, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்போ அவ்வளவு படிக்க வேண்டாம். திருவாசகம் படிக்கிறியா? 8வது திருவாசகம் மட்டும் படிக்கிறியா? புரியும். ஓமுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும், நமச்சிவாயத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிடும், நவகுமாராயத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். எல்லாம் எனக்கு படிக்கிறியான்னு கேட்டான். சாமி 51 பதிகம் படிக்கிறவங்களுக்குலாம் டைம் இல்லை, எனக்கு டைம் கிடையாது. 51 பதிகம்லாம் படிக்க டைம் கிடையாது. சரி, சிவபுராணம் படிக்கிறியா? அதுவும் மண்டல ஏற மாட்டேங்குது. அப்போ ஒண்ணும் கிடையாது. போற்றி திருவகல்ல உள்ள எல்லா போற்றி மட்டும் சொல்லு 12 திருமுறையும் படிச்சதுக்கு சமம், 14 மெய்கண்ட சாஸ்திரங்களும் படிச்சதுக்கு சமம். 12 திருமுறை ஏன் படிக்கணும்னா 12 திருமுறையும் எதுக்கு சமம்? ஓம் என்ற எழுத்துக்கு சமம். ஓமை ஏன் படிக்கணும்? ஓமை ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஓம் என்ற சொல்ல ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீங்கதான் சொல்லணும். ஓம் என்ற சொல்ல நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? பதில் சொல்லுங்க. எல்லாத்துலயும் பயணிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஓம் என்ற எழுத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ஓம் என்ற எழுத்து நமச்சிவாய மந்திரமா விரியுது. நமச்சிவாய மந்திரம் 12 திருமுறையா விரியுது. 12 திருமுறை 14 மெய்கண்ட சாஸ்திரங்களா விரியுது. இப்படி விரிச்சு சொல்லி அந்த ஓம் என்ற எழுத்த ஆக மொத்தம் மெய்கண்ட சாஸ்திரம் படிச்சு 12 திருமுறை படிச்சு நமச்சிவாய மந்திரம் படிச்சு ஓம் சொன்னா இப்படி ரிட்டன்ல ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சு. அறிவை அறிவது அறிவு என்பதுதான் ஓமுடைய அர்த்தம். எது? அறிவை அறிவது. அறிவு என்பது சிவபெருமான் தான். சிவத்தை அறிவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் ஓம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். இப்ப புரியுதுங்களா? முதல்ல நான் எங்க தொடங்கினேன்? நம்ம சிவபூசை என்பது சிவபெருமானே நீதான் இலக்குன்னு சொல்றதுக்கு பேரு தான் சிவபூசைன்னு தொடங்கணுமா? இப்ப அங்கதான் முடிக்கிறோம். சிவபெருமான் தான் இலக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த நினைப்புக்கு பேரு தான் ஓம் என்ற எழுத்து. ஓம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, இந்த ஆன்மாவினுடைய இலக்கு சிவபெருமான் தான் சொல்றதுக்கு பேரு தான் ஓம். அதை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ மொத்த பிரபஞ்சமும் கண்ணுக்கு தெரியும். சும்மா நான் பேசலாம், ஐயோ என்னுடைய இலக்கு சிவபெருமான் தான், நான் வாய்ப்பிலேயே பேசலாம். ஆனா என்ன பண்ணுவேன்? லேப்டாப் மூடி வச்ச உடனே ஆஹா நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்கு, நாளைக்கு எங்க போய் கிளாஸ் எடுக்கணும், அந்த கிளாஸ் எடுக்கணும், என்ன அதைத்தானே யோசிக்கிறோம். உண்மையாவா யோசிக்கிறோம்? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படி இந்த ஆன்மா உணர்ந்து உன்னை அடைவுதான் இலக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணி வேற எந்த சிந்தனை இல்லாம சும்மா இது சொல்லறன்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சவுண்டையும் ஆஃப் பண்ணிட்டு பெருமானே உன்னை அடைவதுதான் இலக்குன்ற அந்த எண்ணத்தை மட்டும் ஒளிவிட செய்தோம்னா ஓம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் புரியும். அந்த சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆன்மா வியாபகமாகிவிடும், எங்கும் வியாபிக்கும், எல்லா இடத்துக்கும் போகும். நீங்க உட்கார்ந்த இடத்துலயே என்ன சொல்லலாம், அங்க அது நடக்க போகுது. முக்காலமும் உணர்ந்தவர்கள் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 காலங்கள் உணர்ந்து, அந்த மாதிரி 3 காலமும் உணர முடியும். உங்களால எதுவும் செய்ய முடியும். அஷ்டமா சித்திகள் கைவரப்பெறும். நல்லா கவனிங்க. நீங்க நினைச்சா பறக்கலாம், நீங்க நினைச்சா கணக்கலாம்,
கூடு விட்டு கூடு பாயலாம், எல்லாமே செய்யலாம். என்னது? ஓம் என்ற சொல்லுக்கு. ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? பொருள் என்ன? அறிவை அறிந்து அறிவை அறிவது. அறிவை அறிவதுங்கய்யா. அறிவை அறிவது. அது கரெக்ட் தான், ஆனா புரிய மாட்டேங்குது. அறிவை அறிவது சிவபெருமான் என்பது மட்டும்தான் ஓமுங்கய்யா. சிவபெருமான் மட்டும்தான் சொல்றது ஓமுங்கய்யா. கரெக்டா சொன்னோம். இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அம்மா கொஞ்சம் மிஸ் ஆகுது. சாமி சாமி நம்ம உயிரே சிவம் தான் அப்படிங்கிறது. என்ன சாமி? நம்ம அடையாள எழுதுறது பிரபஞ்சமே அதுல தங்கி அடங்கி இருக்கு. அறிவை அறிவால் அறிவது. நம்முடைய இலக்கே சிவம் தான். நீ அப்படி போடுங்க. அதுதான் முக்கியம். இலக்கு சிவம்ன்ற அந்த இடம் தான் முக்கியம். என்னுடைய டார்கெட் சிவம் நினைக்கிறோம்ல, அதற்கு பேரு தான் என்னது? அறிவை அறிவது. என்னுடைய டார்கெட் சிவம். நான் இப்ப ஆங்கிலத்துல பேசுன்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்கு எளிமையா புரியணும்ன்றதுக்காக. என்னுடைய இலக்குன்னு சொன்னா கூட இலக்கா அப்படி டார்கெட்னா புரிஞ்சுது, டக்குன்னு புரியுதுல, வேற லாங்குவேஜ் இருந்தாலும் புரியுது. அதனால என்னுடைய டார்கெட் சிவம்னு இந்த ஆன்மா ஆணித்தரமா உணர்வதற்கு பேருதான் ஓம் என்ற சொல்லினுடைய பொருள். இந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டா மொத்த பிரபஞ்சத்துக்கும் பயணிக்கலாம். மொத்த பிரபஞ்சமும் தெரிஞ்சிருச்சுன்னா சிவபெருமானுடைய திருவடி என்பது கிடைச்சிடும். இந்த உணர்வை பெருக்குவதுதான் சிவபூசை. இந்த உணர்வை பெருக்காம நான் பெசாட்டுக்கு வேற விஷயங்கள் உணர்வை பெருக்கிட்டு இருக்கேன்னா, நீங்க ஒரு சின்ன இது பார்த்து நான் நிறைவு செய்ய போறேன். என்னுடைய பார்த்து நிறைவு செய்ய போறேன். முக்கியமான செய்தி சொல்ல வந்தது. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, பிள்ளைக்கு சோறு ஊட்டணும் இல்ல, பிள்ளைக்கு சோறு விடணும். இங்க பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல இருந்தது. என்ன இருந்தது? நெய் சாதம் இருந்தது. பக்கத்து கிண்ணத்துல பெரிய குழந்தைக்கு வச்சிருக்கிற பிரியாணி இருந்தது. ரைட்டா? இந்த அம்மா குழந்தை கையில ஒரு மொபைல் போனு, இந்த அம்மா கையில மொபைல் போனை பார்த்துக்கிட்டு 2 வாய் இதுல ஊட்டிட்டு 3வது வாய் எதுல ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெரிய குழந்தை சாப்பிடுற காரமான உணவை எடுத்து சின்ன பிள்ளைக்கு ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். இது பொருள் இருக்கா? ஏதாச்சும் பொருள் இருக்கானா? இல்ல. அது மாதிரிதான் நாம சிவபூசை பண்றப்போ வேற ஏதாவது மனசுல நினைச்சுக்கிட்டு பண்ணோன்றான், வேற ஏதாவது என்னத்தையோ பார்த்துட்டு என்னத்தையோ பண்ணோம்னா அந்த பொருள்ல ஒன்னும் அடைவது இல்லை. அதனால சிவபெருமானை அடைவதுதான் இலக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க செய்யற சிவபூசை தான் குழந்தை வாயில சரியா ஊட்டுற மாதிரி. சிவபெருமான் என் இலக்கு இல்ல, எனக்கு வேற பொருள் தான் இலக்குன்னு நினைச்சுக்கிட்டு சிவபூசை பண்ணீங்கன்னா வேற பொருளை எடுத்து இன்னொரு பிள்ளைக்கு ஊட்டுற மாதிரி ஆன அர்த்தம். அதுக்கு பொருள் ஆகாது. அப்போ நம்முடைய இலக்கு என்னது? நம்முடைய இலக்கு இது வார்த்தையில வருது இல்லையா? இத பொருளா உணரணும். இந்த ஆன்மா என்னைக்கு பொருளா உணருதோ அடுத்த நிமிடம் பெருமானுடைய திருவடி கண்ணுக்கு தெரிஞ்சு. முதல்ல அம்மிக்கல்லு அப்படின்ற வார்த்தைய இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொன்னா தெரியுமா? அவங்க அம்மிக்கல்லே பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியாது. சரி, அம்மிக்கல்ல பார்த்தா கூட தெரியுமா? தெரியாது. இது எதுக்குன்னு கேட்பாங்க. இது எதுக்கு? என்ன இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது என்னன்னு அதை உட்காந்து அரைச்சு காமிச்சு, ஓ இதுக்கு இப்படித்தான் பொருள் உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த அம்மிக்கல்லோட அர்த்தம் புரியுது இல்லையா? அது மாதிரி சிவபெருமான் தான் இலக்குன்னு முதல்ல சொல்றோம், அம்மிக்கல்லுன்னு. அதை பார்க்கிறோம், அதை உணர்றப்பதான் ஓம் என்ற பொருளுக்கு அர்த்தம் தெரியும். ஓம் என்ற பொருளுக்கு அர்த்தம் தெரிஞ்ச உடனே அஷ்டமா சித்தி வந்துடும் உங்களுக்கு. மனசுக்குள்ள இருந்து அப்படியே சிந்தை மகிழ்ந்து உணரணுங்க ஐயா. சிவனை உணர்ந்தாதான் அது அது எப்படியோ நீங்க அதை உங்களுடைய இலக்கா அறிவாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓம் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் இதுதான். புரியுதுங்களா? சும்மா இரு சொல்லறேன்றதும் எதுக்காக? சும்மா இரு சொல்லறேன்றது இந்த ஓம் என்ற சொல்லினுடைய அர்த்தத்தை புரியறதுக்காக. இந்த சவுண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணாதான் சொல்லுங்களேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது, நம்ம சிவ பயணம்னு சொன்னோம். பயணம்னா எந்த பயணம்? மனத்தால செய்யற பயணம். மனத்தால செய்யக்கூடிய பயணத்துக்கு எவ்வளவு தூரம் போகலாம்? மனத்தால செய்யற பயணத்துக்கு எவ்வளவு தூரம் போகலாம்னா, நமக்கு எத்தனை சொல்லு தெரியுதோ, எத்தனை பொருள் தெரியுதோ, சொல்லும் பொருளும் தெரிஞ்ச அளவுக்கு தான் இந்த மனம் பயணிக்கும். இந்த மனம் முழுவதுமா பயணிக்கணும்னா ஒரு சொல்ல தெரிஞ்சுக்கணும், ஒரு பொருளை விளங்கிக்கணும்.
அந்த ஒரு சொல் ஒரு பொருள் பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருள். அந்த பிரபஞ்சம் உற்பத்தி செய்கின்ற அந்த ஒரு சொல் வந்து ஓம் என்ற சொல். அந்த ஓம் என்ற சொல்லுக்கு சிவபெருமான் தான் இலக்கு என்று பொருள். அந்த பொருளை புத்தியில வாங்கி மனசுக்குள்ள நிறுத்தி அதை பயிற்சி செஞ்சு செஞ்சு கடைசியில் அது உள்ளுக்குள்ள உணர்றப்போ அட்டமா சித்தி கைவரப்பெறும், பிரபஞ்சம் கடந்த முக்கால ஞானம் பெறுவோம், இறைவனுடைய சாலோப சாரூப சாமீப சாயுஜ்ய என்று 4 நிலைகளும் கிடைக்கும். அதையும் தாண்டி அவன் ஆடுகின்ற திருக்கூத்துல காரைக்கால் அம்மையார் பக்கத்துல உட்கார்ந்து தாள ஜதியோடு அவன் ஆடுகின்ற திருக்கூத்தினுடைய அந்த ஆனந்த அனுபவங்களை பெற முடியும். இத சொல்வதற்காகத்தான் ஓம விரிச்சு நமச்சிவாயமும், நமச்சிவாயத்தை விரிச்சு 12 திருமுறையும், 12 திருமுறையை விரிச்சு 14 மெய்கண்ட சாத்திரங்களும் வச்சிருக்காங்க. அப்போ 14 மெய்கண்ட சாத்திரங்களும் 12 திருமுறையையும் நமச்சிவாய மந்திரத்தையும் சரியா படிச்சா ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் விளங்கும். அப்ப அவ்வளவு படிக்க வேண்டாம், கஷ்டம். அதனால சிவத்தை அடைவது இலக்கு என்ற எண்ணத்தை மட்டும் நாம அரிதாக பிடித்து கொண்டோம்னா நாம பிரபஞ்ச ரகசியத்தை, பிரபஞ்சத்தை தாண்டிய ரகசியத்தை, ஓம் என்ற சொல்லுக்கான பொருளை உணர முடியும் அப்படிங்கிற செய்தியைத்தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அந்த வகையில இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி யாரு பேசுறாங்க? திருச்சிராப்பள்ளி இன்னைக்கு யாருக்கு அந்த பொருள் கொடுத்துருக்கோம்? திருச்சிராப்பள்ளி யாரு கொடுத்துருக்கோம்? எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஐயா சிவாய், நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிராப்பள்ளி நேத்து பேசியாச்சுங்க ஐயா. பேசிட்டீங்களா? அப்ப பராய்த்துறை பராய்த்துறை நீங்க பேசிட்டீங்க, நான் குறிப்பு எடுக்கலைங்க. அதனால திருச்சிராப்பள்ளி ரெண்டையுமே பேசணும். அதனால வந்து பராய்த்துறை அப்போ கலாபதி அம்மா நேற்று சொன்னாங்க ஐயா. இல்ல சிராப்பள்ளி யாருக்கு அலோகேட் பண்ணோம்? அந்த நேம் யாரு? எனக்கு அடியனுக்கு சிராப்பள்ளி நடராஜன் ஐயா. அப்ப நடராஜன் ஐயா பேசிட்டாங்க. அப்போ வந்து ஒரு செய்தி மட்டும் சொல்லி அடியன் 4 நிமிடத்துல நிறைவு செஞ்சு முடிச்சிடறேன். சிராப்பள்ளிக்கும் ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். அடியனுக்கு கால அவகாசம் இல்லாதனால என்னால 10 மணி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியாது. அடியார்கள் பேசுங்க, நான் அங்க போயிட்டு அங்க இருந்து நான் திரும்ப கனெக்ட் பண்ணிக்கணும் உங்களை. சரிங்களா? அதனால ஒரு 4 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். சிராப்பள்ளி அப்படிங்கிறது என்னன்னா, பள்ளி என்பது சமணர்களுடைய சொல். பள்ளினா தூங்குற இடம்னு அர்த்தம். பள்ளினா என்னது? தூங்குற இடம். பள்ளினா தூங்குற இடம். ஏன்னா சமணர்கள், இப்போ நீங்க யார் வந்தாலும் நம்ம வீட்டுல யாராவது வந்தா எங்க உட்கார வைப்போம்? சமணர்கள் பெட்ரூம்ல தான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரூம் பெட்ரூம் தான். அங்கதான் அவங்க தூங்குவாங்க, அங்கதான் சாப்பிடுவாங்க, அங்கதான் இருப்பாங்க. சமணர்களுடைய படுகை அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி அதனால பிரதானமா தூங்குறதுனால சமணர்கள் இருக்கிற ஒரே ரூம் பெட்ரூம் தான். அதனால அது பேரு பள்ளி. அங்கதான் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சமண மதத்தை உபதேசம் செஞ்சனால பெட்ரூமே என்னவாயிடுச்சு, உபதேசிக்கின்ற இடமாக மாறினால பள்ளி அப்படின்னு. இப்ப எல்லாரும் பள்ளின்னு என்ன சொல்றோம்? பள்ளிக்கூடம்ன்றோம்ல. பள்ளினா தூங்குறது தான். இன்னைக்கும் பள்ளியறை என்பது எல்லா கோவில்கள்லையும் இறைவனை துயில் செய்வதற்காக வைத்திருக்க இடம் தான். தமிழ்ல பள்ளி என்றால் துயில் கொள்வது அப்படின்னு அர்த்தம். பள்ளி அறை, பள்ளிக்கூடம். நான் அதனால இன்னைக்கும் பள்ளிக்கூடம் பேர் வச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் பையன் நல்லா தூங்குறான் பள்ளிக்கூடத்துல. அதனால பையன் வந்து அந்த பள்ளி என்பது சமணர்கள் உருவாக்கிய, ஆக்சுவலி அதுக்கான என்ன சொல்லு, கல்விச்சாலை என்பதுதான் சரியான சொல்லு. கல்விச்சாலை என்பது சரியான சொல்லு. ஆனா பள்ளிக்கூடம் அப்படின்ற வார்த்தை எப்படி, அதுக்கு எதிர்மறை சொல்லு. தூங்குற இடம்னு அர்த்தம். பள்ளிக்கூடம்னா தூங்குற இடம்னு அர்த்தம். அதனால அந்த வார்த்தையை அதனால இந்த மகேந்திர பள்ளி, நனிகாட்டு பள்ளி, திருச்சிராப்பள்ளி, இது 3ம் சமணர்களுடைய மிகப்பெரிய கோட்டை. சமணர்களுடைய மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டையில அந்த சமணர்கள் வச்சிருக்கிற கொள்கை எல்லாம், எப்பா நீ வச்சிருக்கிற கொள்கை டுபாக்கூரு, இந்த கொள்கை வந்து எதுக்கும் உதவாது. உங்களுக்கு தெரியும்ல, இந்த இதுல நம்ம பௌத்த கொள்கை தெரியும் இல்லையா? பௌத்தர்களும் கொல்லாமை, கொல்லக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது, புலால் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? உயிர் கொல்லாமை நிறைய பேசும். ஆனா பர்மால ஒரு போர் நடந்தது. அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் நெருப்புல எரிஞ்சாங்க. பாத்தீங்களா? பௌத்த துறவிகள் குழந்தையை தூக்கி பெரு நெருப்புல எரியிறாங்க.
நம்மளுடைய தமிழ் இன படுகொலை நடந்தது இல்லையா இலங்கையில, அப்போ அந்த தமிழின படுகொலையை செய்தது அங்க இருக்கக்கூடிய அரசு மதமாக இருக்கக்கூடிய சமண மதம் தான். அதுதான் ஒத்துக்குச்சு. அவங்க பேரு தான் கொல்லாமை சொல்லுவாங்க, ஆனா எல்லாரையும் கொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்படி படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கய்யா. இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி சொல்வதெல்லாம் கொல்லாமை, ஆனா செய்யறதெல்லாம் கொலை. நீங்க இதுக்கு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? நாவுக்கரச பெருமான் இருந்தார்ல, நாவுக்கரச பெருமானை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணது? முயற்சித்தாங்கன்றத தன்னுடைய எல்லா பாடல்கள்லயுமே பதிவு செய்யறாரு. சமணர்கள் நஞ்சு ஊட்டினது, நெருப்புல போட்டு எடுத்தது, கல்லை கட்டி கடல்ல போட்டது, எப்படி எல்லாம் டார்ச்சர். அப்போ ஒரு மதம் சொன்ன வார்த்தையை பின்பற்றாதவர்கள் தான் யாரு? சமணர்கள். அதனால அவர்கள் மதத்தை அப்படியே டெமாலிஷ் பண்ணி அங்க சைவத்தை நடைமுறை பண்ணனால பேரை மாத்தல, இது அதே பேர்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. திருச்சிராப்பள்ளியிலே இருக்கட்டும், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இருக்கட்டும். ஆனா இங்க இருக்கிறது யாரு? தாயுமானவர் தான். அங்க இருக்கிறது யாரு? நம்மளுடைய அப்பனுடைய அந்த வழிபாடுன்னு சொல்லி சமணர்கள் வச்ச கோட்டையில, சமணருடைய கோட்டை பேர்லயே உள்ள இருக்கிறது யாரு? சிவபெருமான். சைவம் தான் உள்ள நிக்குது. நனிகாட்டுப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி, மகேந்திரப்பள்ளி, இன்னும் 2-3 பள்ளிகள் இருக்கு. இந்த ஊர் எல்லாமே சமணர்களுடைய பெரும் ஆளுகைக்குடைய கோட்டைகளாக இருந்தது. அப்போ அந்த இடத்துல எல்லாம் இவங்க டெமாலிஷ் பண்ணி திரும்ப சைவ சமயத்தை ஸ்தாபிதம் செய்ததுதான் எது? நம்மளுடைய இந்த திருச்சிராப்பள்ளியுடைய விஷயம். இன்னும் திருச்சிராப்பள்ளியில நிறைய சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் இருக்கு. அடியேன் அந்த கருத்துக்களா வருகின்ற அமர்வுல புதன்கிழமை என்று நம்ம எல்லாரும் மீண்டும் சந்திக்கலாம். அன்னைக்கு நம்ம திரும்பவும் சிந்திக்கலாம்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் பங்காளம் வீழ்ந்து வணங்கி நிறைவு செய்கின்ற. இங்க நம்ம ஐயா இவர் வீட்டுலதான் இருக்கோம், நம்ம சண்முகசுந்தரம் ஐயா அவங்க வீட்டுலதான் இருக்கோம். ஐயா ஒரு முறை எல்லாரையும் பார்த்து ஒரு வணக்கம் செய்கிறாரு. ஐயா வாங்க. அம்மா வணக்கம். ஐயா பாத்திருப்பீங்க, நம்ம வந்திருப்பாரு ஐயா. ஆமாங்க, திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. ஐயாவுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த மிகப்பெரிய அடி இந்த இடத்துக்கு வந்தேன். பிளஸ் ஐயா இந்த திருவடி வணக்கம் சிவா பண்ணாங்க, கல்லூரிக்கும் ஐயா உதவி செஞ்சாங்க. அதனால ஐயா நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இல்ல என் கையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊரை சுத்திட்டே இருக்காரு, அதெல்லாம் புடிச்ச ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஆமா, எங்க ஐயாவை எங்க கிட்டவே கூட்டிட்டு வந்து சேர்த்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் பெரிய வார்த்தை. அதனால அவர் பார்க்கணும்னாரு. அதனால ஐயா உங்களுக்கு அறிமுகப்படுத்தல, ஐயா முகக்குறிக்கும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நாம மீண்டும் வருகின்ற அமர்வுக்கு எல்லாம் பார்க்கலாம். ஐயா மீண்டும் அவங்க தாய்வானுக்கே போறாங்க. நல்லபடி அவர்களுடைய வேலை எல்லாம் சிறப்பா நிகழணும்னு சொல்லி அடியார்கள் அவர்களை வாழ்த்தணும். அவங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லி. எப்பங்க கிளம்புறீங்க? ஐயா அடுத்த மாதம் கிளம்புறாங்க. அடுத்த மாதம் கிளம்புறாங்க. சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பா போய் நல்லா கொண்டு செஞ்சுட்டு வாங்க. எல்லா அடியாரோட திருவடி தாமரை போட்டு திருவடி வணக்கம் சாமி. நன்றி. திருவடி வணக்கம். நன்றிங்க சுவாமி. ஆக மொத்தம் நம்ம இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யறோம். நம்மளுடைய இலக்கு சிவபெருமானை அடைவதுங்க ஐயா. சிவத்தை அடைவது. சிவனை அது கூட சிவன் சொல்லக்கூடாது, சிவன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? சிவபெருமானை அடைவது. சிவம் சிவம் சிவம்னு சொன்னா பாலினம் கிடையாது, பாலினம் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. சிவம் என்பது பொருள், அது ஒரு பொருள் தான். அது ஆண் கிடையாது, பெண் கிடையாது. அது உருவமற்ற அந்த பொருளை அடைவதுதான் உங்க இலக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா நாம பிரணவம் பொருளை உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த அளவுல அடைய நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடுங்க. நிறைவு செஞ்சிடலாம். அம்மா வாழ்த்து பாடல். நீங்கயா இது திருச்சி பத்தி சொல்ல வேண்டாமா? திருச்சி பத்தி அதான் யார் சொல்றீங்க? நீங்க சொல்றீங்களா சுவாமி? நீங்க சொன்னீங்கன்னா அடியன் சொல்லவா? அம்மா அடியன் சொல்லவா? அம்மா திருச்சிராப்பள்ளி பத்தி பேசட்டும். நான் அப்படியே நான் என்னுடைய ஹாஸ்டல் போயிடுறேன். போயிட்டு நம்ம அங்க இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. அம்மா கண்டினியூ பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம்.
இன்னைக்கு திருச்சியை பத்தி தான் ஐயா அங்கதான் இருக்கிறான்றது ஒரு சந்தோஷம்தான். அதான் திருச்சி ஊர் என்னன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு ஊர். அது எல்லா மக்களும் ரொம்ப ஒத்துமையா இருக்கிற ஒரு ஊருன்னா திருச்சி தான் சொல்லுவாங்க. அதுமாதிரி காவிரியின் கரை அல்லவா திருச்சி. திருச்சியில காவிரியில ரொம்ப ஃபேமஸ். அந்த அளவுக்கு அது காவிரியுடைய ஆறு அங்க சிறப்பாயிட்டு இருக்கு. அகண்ட காவிரியின் ஒரு கரை அந்த ஊர் தான். அந்த மாதிரி காவிரி என்ப ஒரு கரையில சைவத்தின் அடையாளமாக அங்க உச்சி பிள்ளையாரும் தாயுமானவரும், எதிர்கரையில் வைணவத்தின் அடையாளமான திருவரங்க பெருமானும் இந்த கோயில் இருக்குது. இது என்னன்னா இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க, அது வேண்டாம், அது அந்த கதைக்கு போக தேவையில்ல. தமிழ் உரைநடையில தந்தை என்று கொண்டாடுபவர் இல்லையா வீரவா முனிவர், அவர் பூசிக்கப்பட்ட புனித வியாகுல அந்த திருச்சியில தான் அதுவும் இருக்கு. ரெண்டுமே அதாவது மதத்தினால, அதாவது 3 மதமும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு நகரம்னு சொல்லலாம் திருச்சிட்டம்பலம். சிவசிவா முருகா. தமிழ்நாட்டில் மற்ற பெரிய நகரங்களை போலவே திருச்சியில எல்லா மதத்திலும் வாழ்கிறார்கள். அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, தனித்த ஒரு இடம் எதுனா திருச்சி தான். அதுங்காது அந்த ஊருடைய சிறப்பு சொல்லணும்னா, கட்டணம் உயரம், பணத்தின் அளவு மட்டும் ஒரு நகரத்தை சிறப்பு எடை போட பயன்படும் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை முறைதான் ஒரு சரியான எடைக்கல்னு சொல்ற அளவுக்கு திருச்சி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊராக விளங்குகிறது. நம்ம அதாவது இதுல என்னன்னா, சாதி கலருமே நடக்காத ஒரே ஊருங்க அது. பெருநகரம் திருச்சி மட்டும்தான். அமைதி பூங்காக்களை வெடிச்சத்தமும் அறிவால் வச்சு சாதியின் உரசலால மதத்தின் கைகலப்பா நடந்தது உண்டு பல மாவட்டங்களை பாக்குறோம். ஆனா திருச்சிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு. அமைதியா இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் திருச்சின்னு சொல்லுவாங்க. இந்த காவிரியில பால் குடித்து வாழும் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு முதிர்ச்சி மிக்கவர்கள்லாம், அந்த உயர்ந்த பண்பு வாழ்ந்த மக்கள்லாம் அங்க திருச்சியில ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஊர் இது. அதுக்கப்புறம் இந்த திருச்சியில கல்லணை சந்திரமா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. கல்லணை ஒரு வாழும் ஒரு வரலாறு. கல்லணைக்கு ஒரு சிறப்பா சொல்லக்கூடியவங்க இல்லையா, அந்த டெல்டா விளாசியும் கதிர்கள் தான் அந்த வரலாற்று ஒரு சாட்சின்னு சொல்லணும்னா, அது மாதிரி கல்லணையில நின்றாலும் கரிகால் பெருவளத்தான் பெருமை சிறப்பு கேட்கவே செய்யணும். அந்த இடத்துக்கு போனாலே கரிகாலுடைய சிறப்பை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காவிரி ஆறு அங்க பாயுது. கல்லணை அணை இருக்கக்கூடிய ஒரு திருச்சி நகரம். அதாவது இந்த தமிழ் சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரானைட் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல ஆங்கிலத்தை பெயர்த்த போது கிரானைட் அணைகள் என்றால் இந்த வீந்து போனது அந்த கல்லணையுடைய அடையாளமா திகழ்கிறது திருச்சி. சோழர்களின் நகரங்களாக உறையூர்னு சொல்லுவாங்க. சோழர்கள் முக்கியமா உறையூர் அவங்க தலைநகரமா கொண்டாடின ஊர் அது. காவிரி பூம்பட்டினம், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், பழையாறை, அதுல மொத்தமா எல்லாத்தையும் குறிப்பிடப்படுகின்றன அந்த ஊர்ல. இவற்றில் உறையூர் காவிரி பூம்பட்டினமும் சங்ககால சோழர்களின் தலைநகரமாக இன்று வரை விளங்குகின்றது. இன்று திருச்சியில ஒரு பகுதியாக உறையூர் உள்ளது. இந்த உறையூர் தான் மதுரையும் பீடார் உறந்தியும் சொல்லி நெஞ்சி எனக்கு சிலப்பதிகாரம்னு சொல்லும் இல்லையா, அந்த புகழ்படுகிறது. அதுக்கப்புறம் அகநானூறுன்னு சொல்லும் இல்லையா, இறைவனுடைய மலைக்கோட்டையை அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. கரங்கிசை விழவின் உறந்தை குணாது நெடும்பெரும் குன்றத்து என்று குறிப்பிடுகிறது. அந்த அகநானூற்று திருச்சி மலைக்கோட்டையை பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த உறையூருக்கு கிடைக்க உள்ள ஒரு குன்றுதான் மலைக்கோட்டையாக அகநானூறுல குறிப்பிடப்படுகின்றாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. அகநானூற்று படிச்சாதான் அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே இன்றைய உறையூர்ல அதன் அருகே உள்ள சங்ககால உறையூர் இருந்துள்ளது என்று நம்ம யோசிச்சுக்கலாம். அந்த சங்ககால உறையூர்னு சொல்லி கோழியூர் என்று அழைக்கப்பட்டது. கோழி என்றால் செழுமை என்று பொருள். கோழியூர் என்றனா வளமான செழுமையான ஊர் என்று ஒரு பொருள் உண்டு. இது யானையை கோழி ஒன்று எதிர்த்து வென்றதாகவும், அதை பார்த்த மன்னன் அந்த வீரத்தை வியந்து ஒரு கோட்டையை கட்டி அதை கோழியூர் என்றதாக ஒரு புனைவு பேசப்படுகிறது. அந்த பக்தி இலக்கியத்துல திருச்சிராப்பள்ளி சிராப்பள்ளி குன்றுடையானை கூற எண்ணுள்ளம் குளிர்மை என்று தேவாரம் அழகாக குறிப்பிடுகின்றது. சமண முனிவர்கள் வாழ்ந்த இடங்கள்ல பள்ளி என்று அழைத்தார்கள் இல்லையா, பையன் சொன்னார் இல்லையா, சமண முனிவர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் பள்ளி தான் அழைப்பாங்க.
அப்படி சீராப்பள்ளி என்ற சமண முனிவர் வாழ்ந்த இடம் தான் சீராப்பள்ளி அப்படின்னு ஆனதுன்னு சொல்லப்படுது, வரலாற்று சிறப்பு சொல்லப்படுது. இது வந்து சீரா அம்மா சந்திராமா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. சார்மிதியாமா அம்மா மைக் ஆஃப் பண்ண வைங்க, நீங்க ஆஃப் பண்ணுங்க. ஒரு பெயர்காரன்னு சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது சொல்லப்படுகிறது. மன்னர்கள் அரண்மனைகள் இல்லாமல் போக இந்த காலத்துல எழுந்த அணைகளும் கோயில்களும் இன்று நிலைத்து நிற்குது. என்னன்னா இது ஒரு வரம்தான் சொல்லுவாங்க. எந்த காலத்திலும் அனுபவமாக இது விரிஞ்சுக்கிட்டே தான் போகுது தவிர எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை. அடையாளமாக அரண்மனை, ஒரு காலத்துல அரண்மனை எல்லாம் அழிந்து போச்சு இல்லையா, ஆனா அந்த கோயில் இன்று நிலைத்து நிற்கின்றது அப்படின்னு ஒரு சிறப்பை பத்தி திருச்சியில சொல்லுவாங்க. அது மாதிரி கல்வியில சிறந்த தமிழ்நாடு என்றுனா பாரதி, அந்த பாரதி பல்கலைக்கழகம் இன்னும் நல்ல சிறப்பா அங்க இருக்கின்றது. அந்த ஒரு ஊர் வளர்ச்சி என்னன்னா அந்த கல்வி வளர்ந்த கூடங்கள்லாம் சிறப்பா சொல்லும் இல்லையா, அது மாதிரி முக்கியமாக இந்த திருச்சியில ஒரு அடையாளமாக விளைகின்றது. அது போல பத்திரிகை ஊடகங்கள்லாம் எல்லாம் சிறப்பா அங்க திருச்சியில சொல்லப்படுகிறது. இது 160 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பத்திரிகை பணியில அங்க திருச்சியில தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு சிறப்பு வந்து திருச்சிக்கு உண்டு. அந்த மாதிரி இங்க முக்கியமா வந்து சிறுகதை எல்லாம் எழுதியிருப்பாரு இல்லையா, அந்த நிறைய வாவேசு ஐயன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் பிறந்தது திருச்சியில தான். அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மூபி என்ற ஒரு காரண பெயர் கொண்ட நகரமும் படங்களை முதலில காட்டிய சாமிக்கண் வின்சென்ட் பணி செய்து திருச்சியின் பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை தான் இந்த கோயில், அந்த ஊரை பத்தி சிறப்பா சொல்றாங்க. இப்படி வந்து திருச்சியை பத்தி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்ப நம்ம ஆன்மீகத்துக்கு நம்ம வரலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிடம். விட்டு போய் வருது, எனக்கு பேசவே இதாயிடும். சார்ஜர் போயிடுச்சு போட்டிருக்கு. நேத்து ஐயா சொன்னாரு திருச்சியில வந்து இந்த ஒரு நிமிடம் சிவா என்ன போச்சு. ஒரு நிமிடம் இருங்கம்மா, எனக்கு வந்து நின்னு போச்சு. சிவாய நம. நேரம் பாருங்க நமக்கு. சிவன் அதான் இங்க வந்து நாயக்கர் காலம், மதுரை ஆண்டு நாயக்கர் சொல்லுவாங்கல்ல, விஜயநகர பேரரசு திருச்சியை தன் தலைநகரமாக மாற்றி விஸ்வநாத நாயக்கர் காலத்தை மலைக்கோட்டை மற்றும் சுற்றியுள்ள தெப்பக்குளம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த ஊர்ல. அது மட்டும் இல்லாம இந்த திருச்சியை வரலாற்று தலம் பற்றி சில நிறைய விளக்கம் எல்லாம் சொல்லப்படுகிறது. இது ஆன்மீக கருத்து கொண்ட தலமாகவும் விளங்குகின்றது. எல்லாம் போய் வருது, எனக்கு ஒண்ணும் சரியாவே வரல. திருச்சி கோயில்ல தாய்மானவர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்.
இந்த கோயில் மலைக்கோட்டையில பாதி தூரத்துக்கு மேல போனீங்கன்னா அந்த மலைக்கோட்டையை நம்ம அடையலாம். அந்த கோயில்ல வந்து நெட் எனக்கு ஒர்க் ஆகல, போயிட்டு போயிட்டு வருது, பேசவும் முடியல. வருதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா கேக்குதுக்கா கேக்குதுங்கம்மா கேக்குதுங்கம்மா. நீங்க நீங்க மட்டும் பேசுங்க, கேக்குது. நீங்க மட்டும் பேசுங்க. அப்படியா? எனக்கு ஏன் வரலையே இங்க? நான் நீங்க பேசினே இருங்க, நீங்க பேசினே இருங்க, கேட்டுட்டு தான் இருக்கு எங்களுக்கு. பேசுங்க. நீங்க அதை கவனிக்காதீங்க, நீங்க மட்டும் பேசுங்க. சரி. அந்த என்னன்னா தனகுத்தன் ஒரு வணிகன் ஒருத்தர் இருக்கிறார். இவ்வூர்ல தான் வசிச்சுட்டு இருக்காரு. கர்ப்பிணியான அவனது மனைவி வந்து உதவிக்கு தாயை அழைத்திருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுது, தாய் அவனது வீட்டுக்கு கிளம்பி வந்தாள். எப்படின்னா காவிரியை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவளால அந்த வீட்டுக்கு போக முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசவ வலி உண்டானதுனால தன்னை காக்கும்படி வந்து அந்த பெருமான்கிட்ட வேண்டுறாங்க அம்மா. ரத்னாவதி அவங்க பேரு. அந்த பெண்ணின் வந்து மனவேதனை இருந்து சிவபெருமான் என்ன பண்றாரு, அவங்களுடைய தாயின் உருவம் மாதிரியே வந்து அவங்க பிரசவம் பாக்குறாங்க. காவிரியில 1 வாரம் வரையில வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது வரையில சிவன் என்ன பண்ண, தாயின் அந்த இடத்திலே இருந்து அப்பண்ணி அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்து வெள்ளம் வடிந்த பிற்பாடுதான் அந்த ரத்னாவதி தாய் வீட்டுக்கு வராங்க. அவ வடிவில மற்றவர் வந்து நிறத்தை கண்டு இருவரும் என்ன பண்றாங்க, எப்படி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் வந்து சுய வடிவில் வந்து காட்சி கொடுத்து அந்த தாயாக இருந்து அருளியதாக இந்த கோயிலுக்கு வந்து தாயுமானவர் என்று ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த தலத்திற்கு ஒரு பெயர் வந்து தென் கைலாயம், தட்சண கைலாயம் என்று ஒரு பெயர் உண்டு. மலை அடிவாரத்திலிருந்து மாணிக்க கீழே பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். மலை அடிவாரத்துல முதல்ல மாணிக்க விநாயகன் ஒரு அந்த கோயில் ஒரு சிறப்பா இருக்கும். அதை வணங்கிட்டு தான் மலை ஏறுவாங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு. அந்த மாதிரி வழியில நூற்றுக்கால் மண்டபம் அது மேல ஏறி செட்டா நடுவிடத்துல மட்டும் தாய்மானவர் கோயில் சிறப்பா இருக்குது. மலையின் உச்சியில வந்து உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. இது முதல்ல தாய்மான பெருமனை நம்ம வந்து முதல்ல 258 படியில கடந்து வந்து போனா தாய்மான சந்நிதி அடையலாம். ரொம்ப சிறப்பான கோயில். எப்படி கரூர்ல நான் சொன்னனோ அந்த அர்த்தஜாம பூஜை, அந்த மாதிரி சிறப்பாக அந்த தாய்மானவருக்கு அந்த கோயில்ல வந்து அர்த்தஜாம பூஜை அவ்வளவு சிறப்பா நடக்கும். இது பாக்குறதுக்கு கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த தாய்மானவர் கோயில். சம்பந்தர் பதிகம் வந்து சலவைக்கல்லில பதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய திருப்பதிகம் நான் சொன்ன, ஒரு கோயிலுக்கு போனா ஒரு பதிகத்தை படிக்கணும், தலைவரிச்சு என்னன்னு பார்க்கணும், கற்பகிரகத்துல என்ன, அது கூட கற்பகத்துல சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துருவாங்க. அந்த சதுர ஆவுடையாரா அப்படின்னு ஒவ்வொரு தளத்தினுடைய சிறப்பு இருக்கும். அந்த தளத்தினுடைய சிறப்புன்னு நம்ம பார்த்துட்டு வரணும். மேற்கு முக தோற்றமா, கிழக்கு முக தோற்றமா, இதுக்கு மேற்கு முக தோட்டத்துல என்ன சிறப்பு, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் மேற்கு முக தோட்டத்துல சிவன் சன்னதி இருக்கு அப்படின்னு நிறைய வரலாறுலாம் அந்த கோயில வந்து விளக்கமா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சிறப்பு வாய்ந்த அந்த தாய்மானவர் கோயில். அதுக்கப்புறம் இந்த தாய்மான தளத்துல தான் வாழ்ந்தார். இவருக்கு குரு வந்து மௌன குரு சுவாமிகள் தான் நம்ம தாய்மானவருடைய சிவசிவா குருதான். அந்த சிறப்பு எல்லா என்ன சைவ எல்லப்ப நாவலான்னு சொல்லுவாங்களே, தளத்துக்கு புராண செய்தி எல்லாம் அழகா பாடி இருக்கிறாரு. கோயில்களை வந்து சிவன் சன்னதிக்கு எதிர தான் கொடிமரம் இருக்கும். ஆனா இக்கோயிலுக்குள்ள வந்து சிவனுக்கு பின்புறம் தான் கொடிமரம் இருக்கும். இந்த கோயில் ஒரு அமைப்பே வேற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அம்பாள் சன்னிதி இருக்கும், இந்த பக்கம் சிவன் சன்னிதி இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு தலம் அங்க. இக்கோயில் சிவன் சன்னதி கிழக்கு திசையை நோக்கி இருக்குது. அந்த பிரதான வாசலும் கொடிமரம் கிழக்கு வாசல அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா சிவனுக்கு வந்து பூஜையின் போது அந்த பின்புறத்துல தெரியற மாதிரி இருக்கும். சிறப்பா வந்து நன்றுடையானை தீயிதலானி நரவேலேறு ஒன்றுடையானை உமையருபாக உடையானை சென்றடையா திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூரை எண்ணூர்லாம் குளிரிமேன்னு சொல்லி அழகான திருஞான சம்பந்தரோட பாடல் இருக்கு. திருநாவுக்கரசு பாடல் வந்து மட்டுவார் குழலோடு மால்வடி இட்டமாவு கந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னொருளே செய்யும் சிற்றர் போலும் சீராப்பள்ளி செல்வரே அரி சிராப்பகல் ஐவரா ஆட்டுண்டு சுரிச்சிராது நெஞ்சேயொன்று சொல்ல கேள் இன்னமுதும் அடித்தவனை இடறி எல்லா திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவனை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்று இந்த திருச்சிராப்பள்ளியை பத்தி சிறப்பா வந்து சொல்லப்படுகிறது. இந்த ரொம்ப அற்புதமான ஒரு தலம் அது. இது இல்லாம பக்கத்துல வந்து நிறைய கோயில்லாம்
அந்த அருகாமையில நிறைய திருச்சி சுற்றி உறையூர், வயலூர், இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவானைக்காவல், இந்த பக்கம் ஸ்ரீரங்கம், சமயபுரம், அப்புறம் மற்ற நிறைய திருத்தலங்களாம் முக்கியமா சொல்லணும்னா நெடுங்கலம் இந்த மாதிரி நிறைய தலங்கள்லாம், திருப்பட்டூர் அப்படின்ற நிறைய தலங்கள்லாம் பக்கத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. இந்த அற்புதமான ஒரு தலம் இது. இதுல இன்னும் ஒரு வரலாறு சொல்றாங்க. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். மற்றபடி இந்த கோயில் வந்து வரலாறு நிறைய தேவார பாடல் பட்டெல்லாம் விளக்கலாம். ஒவ்வொரு பாடலுடைய விளக்கமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இல்லை, நம்ம முடிச்சு கொள்ளலாம். மணி வந்து 10 ஆகிவிட்டதுனால அடியன் வந்து முடித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா இது பாடல் பாட முடியுமாம்மா உங்களால? சாந்தியம்மா வாழ்த்து பாடல் பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்த நிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ வாழ்க சீரடியாரெல்லாம். அரகர நம பார்வதி பதியே அரகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடியன் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா கொஞ்ச நாள் நேற்று முந்தா நாள் ஐயா படிச்சேன். அது அப்படியே அடியனை பொறுத்தல்லுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம ஓன் நாலேஜ்ல அம்மா இப்ப அடியார்கள் அனுபவம் பேசிட்டாங்களா? சரி சரி சரி. ஐயா அடியார்கள் யாராவது தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்யலாம். கால அவகாசம் குறைந்த அளவு எடுத்துக்கோங்க. புதிய அடியார்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் பதிவு செய்யணும்னா பதிவு செய்யலாம். யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா சார்? அந்த மரத்தை பத்தி தெரியலையா? அப்புறம் மறுபடியும் நன்றிங்க. சரி 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 சரி. மற்ற ஏதாவது அடியார்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா பேசலாம். அடியார்களுக்கான கால அவகாசம். சந்திராம்மா சொல்லுங்க சுவாமி. ஐயா ஆமாங்கம்மா, எனக்கு எக்கோ வருது. அதனாலதான் நான் எல்லாரும் பேசும்போதுமே எக்கோ வருதுங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா பேசுங்க. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா நம்ம இவ்வளவு நேரம் கிளாஸ் கூட நம்ம இலக்கு என்ன அப்படிங்கறத இன்னைக்குதாங்க ஐயா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இலக்குங்கிறது சிவபெருமான் திருவடி தான். வேற எந்த பொருளையும் நம்ம சிவபெருமானுக்கு கேட்க கூடாது அப்படிங்கறத நாம இன்னைக்கு நல்லாவே நிறைய முறை இதை சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அந்த இலக்கு அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டீங்க. அது நல்லா மனசுல பதிஞ்சிருக்கு. வேற எதையும் நம்மளுக்கு வேண்டாம்.
அந்த திருவடி மட்டும்தான் வேணும், அது மட்டும்தான் நம்ம இலக்கா இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம பயணம் அப்படி சிவபயணம் தான் நிறைய படிச்சோம். அது நம்ம உடலால இல்ல, மனதால மட்டும்தான் நம்ம அந்த பயணத்தை செய்யணும் அப்படிங்கிறதையும் புரிய வச்சீங்க. நம்ம ஆன்மா நம்ம இந்த எவ்வளவு தூர பயணம் அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கறது சொன்னீங்க. அந்த ஒரு சொல் அப்படிங்கிறது ஓம். அந்த ஓம் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம பொருளை புரிஞ்சுட்டோம்னாலே நம்ம பயணம் எவ்வளவு இதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாங்க ஐயா. ஓம் அப்படிங்கிறதுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சிவ இலக்கு. அதுதான் அந்த பொருள். எளியவர்களும் புரிஞ்சுக்க கூடிய மாதிரி இருக்கிறதுன்னு அதுதான். அந்த பெரிய புராணம் அதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க முடியாதவங்க நம்ம ஒரே வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா சிவ இலக்கு. அதை புரிஞ்சுட்டோம்னாலே நம்ம ஓம்ங்கிற பொருளை புரிஞ்சுக்கலாம், திருவடி சேரலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிக எளிமையா எல்லாருக்கும் நல்லா புரிய வச்சிங்க ஐயா. இன்னைக்கு அருமையான கிளாஸ்ன்னா, இவ்வளவு வருஷம் நாங்க நடந்துக்கிட்டு இன்னைக்குதான் ரொம்ப உண்மையா கடல தண்ணி வர்ற அளவுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கிறீங்க. நம்மளோட இலக்கு என்ன, அதை எப்படி போகணும் அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ரொம்ப திருவடி வணங்கி நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். திருவடி வணக்கங்க ஐயா. சந்திரா அம்மா திருவடி பணிகின்றேன் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா எல்லாருக்கும் இன்றைய தினம் ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். உண்மையிலேயே நம்மளுடைய ஆனா சிவபெருமான்கிட்ட கேட்க கூடாதுன்னு இல்லை. அவன்கிட்ட நம்ம மராத்தான் ரேஸ் மாதிரி அவன் கொடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம். ஆனா நம்ம இலக்கு அதுன்றத மறந்த கூடாதுன்றதுதான். நீ கேளுங்க, ஒண்ணும் எல்லாத்தையும் கேளுங்க, தப்பு இல்லை. ஆனா நம்ம போக வேண்டிய இலக்கு, முடிவான இலக்கு அவன் திருவடியும் நினைச்சுக்கிட்டு, எப்படி மராத்தான்ல ஓடுறப்போ மோரையும் குடிப்போம், பிரெட்டையும் சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணிட்டு ஓடுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். ஆனா ஃபைனலா அந்த இலக்கை அடையணும்ன்ற எண்ணத்தோட நம்ம ஓடணும்ன்றது செய்தி. ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. அம்மா ரொம்ப சிலாகித்து சொன்னது அடியனுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எவரேனும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இன்னும் ஒரு அடி இருக்கு. அம்மா ஜானகி அம்மா பாருங்க, சத்யநாராயண ஐயா பேசுறாங்க. சுவாமி பேசுங்க. அதாவது மனத்துக்கண் மாசுன ஆதல், அதுதான் நீங்க சொல்றீங்க. மனச நம்ம நல்லா வச்சுக்கிட்டா இந்த டைவர்ஷன் கூடாது. ஐயா நீங்க பேசுங்க, நான் தான் ஆஃப் பண்ணணும். நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. அப்போ அந்த மனச நம்ம தெளிவா வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அது நீங்க சொன்னபோது இப்ப திடீர்னு எனக்கு இதுக்கு இந்த ஆத்ம சுத்திக்கு போயிடுச்சு மனசு. அது மனசோடய பேசுறாரு அவரு. ஆடுகின்றலே அந்த முழு பதிவும் படிச்சீங்கன்னா தெரியும் எல்லாருமே. அதனால மனசுதான் எல்லாத்துக்கும் முக்கியம். அதான் மன் கி பாத்னே ஒரு நிகழ்ச்சியே உண்டு. அரசியலுக்கு போல மனசுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்முடைய இலக்கு சிவம் தான். நீங்க பெரிய புராணம் தெரியுது தெரியல அதெல்லாம் வேற. பூஜைன்னு உட்காந்துட்டோம்னா அந்த பூஜையில நம்ம ஒரு மனசை லயித்து கொண்டு போனோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க. நம்முடைய முழு இலக்கே சிவம் தான். அதுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இப்ப வேண்டும் கொடுக்கறத வாங்கிக்கணும். அதுக்கும் ஒண்ணு அவர் சொன்னார், வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருவாசகது வரணும் முயற்சி பண்ணலாம், அன்னைக்கு வரணும்னு வர்றதுக்கான விருப்பத்தை இறைவன் கொடுக்கணும். அன்னைக்கு ஏதாவது ஒரு தடை வந்துடக்கூடாது. அந்த தடையை வராம இறைவனை வேண்டிக்கிட்டு நம்ம வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவோட வார்த்தை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தவம் செஞ்சிருக்கேன் அம்மா. ஜானகி அம்மா தான் சொல்ல வந்தாங்க. அம்மாவோட நிறைய திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா இத்தனை நாளா திருவாரூர்ல நம்ம பிறந்தாதான் முக்தி, காசியில இறந்தாதான் முக்தி அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேங்க, மத்தவங்க தெரியலீங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா இன்னைக்குதான் நீங்க சொன்னது சிவசிந்தனை எப்ப வருதோ அதுதான் நம்ம பிறக்கும் நாள், திருவாரூர்ல பிறக்கும் நாள். அது மாதிரி நம்மளுடைய தீய எண்ணங்கள் ஆணவங்கள் எல்லாம் எப்ப அழியுதோ அது நம்ம இறக்கும் நாள்ங்கிறது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க ஐயா. அதோட நம்ம இலக்கு சிவன், அது ரொம்ப 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 சிறப்புங்க ஐயா. இது ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. நன்றிங்க சுவாமி. இறுதி வாய்ப்பு யாராவது சுருங்க சொல்லி நிறைவு செய்யலாம். யாராவது பேசணும் ஆசைப்படுறீங்களா? இறுதியான வாய்ப்பு யாருக்காவது பேசணும் ஆசைப்படுறீங்களா? பிறக்கிறதே இப்போதாங்க அடிக்குது.
நம்ம பிறக்கிறது ஏன் பிறக்கணும்ட்டு இவ்வளவு நாளா முதல்லலாம் ஆரம்பத்தெல்லாம் புரியாம இருந்தோம். ஒரு வயசு நம்ம சித்தாந்தம், இந்த 12 சாத்திரம், 14 சாத்திரம், 12 திருமுறை எல்லாம் படிக்க 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 நம்ம ஓரளவுக்கு பக்குவம் பெற்று எந்த நிலையை நம்ம அடையணும், நம்ம சிவ சிந்தனையோட தான் இருக்கணும், சிவனை தான் அடையணும், அந்த நோக்கத்தோட தாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே அப்படிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் எவ்வளவு இடையூறு வந்தா கூட நம்ம என்ன பண்ணோம், அவனை கைவிடவே கூடாது, சிக்கனை பிடிக்கணும் அப்படின்ற தத்துவம் தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நீங்க அந்த மறுபடியும் ஒரு தடவை எனக்கு நீங்க இது ஏற்கனவே எனக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. இருந்தா கூட இன்னைக்கு இந்த பாட்டுக்கு இந்த நேரத்துக்கு இது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து தாங்க அது. நம்ம இலக்கு சிவபெருமானை நோக்கி போறது, அந்த ஓம் என்ற பிரணவன்றதுக்கு நீங்க சொன்னதுக்கு அந்த இலக்கு சிவபெருமானை நோக்கி போறதாங்க. எல்லாமே அவர் திருவடிய பேர் தான் கிடையாது. அவன் நம்ம உணர்ச்சி வசமா நம்ம உள்போட என்ன சொல்றது, மனசு அதான் சொல்ற மாதிரி மனசு நிறைந்து அந்த வழிபாடு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வழிபாடு செய்யனாலே தன்னைத்தானே ஒரு குரு வருவார். உணர்ந்து அந்த மனசால உணர்ந்து செய்யக்கூடிய நமக்கு ஒரு குரு வருவாருன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி நம்ம நினைச்சு நம்ம இறைவனுடைய திருவடி தாங்க சேரணும். இதுதாங்க இன்னைக்கு இலக்கு. அதாங்கய்யா சிவாய நம்ம. அடியனும் அதற்காகத்தான் முயற்சி பண்ணேன். இன்னைக்கு அடியார்கள்ட்ட அது தெளிவாவே போய் சேர்ந்துருச்சு. சிவபூசையில உட்கார்ந்த உடனே அடியார்கள் சொல்ல வேண்டிய முதல் மந்திரம் சிவமே என் ஆன்மாவுக்கு நீதான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பூஜையை பண்ணுங்க. அத ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பண்ணுங்க. சாந்தி அம்மா ஏதாவது கேட்க வரீங்களா சுவாமி? சாமி நீங்க வந்தது தெரியாம 6 தடங்கள் பாடிட்டு சாமி பொறுத்தரல வேண்டும். பரவாயில்ல சாமி, அப்பெல்லாம் ஒண்ணு. அம்மா நீங்க பாட அருமையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி. அம்மா பாடுறத கேட்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இல்லை. நல்லதுங்க சாமி, பரவாயில்ல. அதனால அடியார்கள் எல்லாம் தொடர்ந்து சிவத்தையே இலக்கா வைத்து நம்ம எல்லாரும் பயணிப்போம். எந்த சூழல்லையும் பெருமானை விட்டு கொடுக்க வேண்டாம். பெருமானை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருக்க பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அடியார்களுடைய திருவடி அடியின் மனமொழி மைகளால வணங்கி ஒவ்வொரு நாளும் நீங்க சிவனை பத்தி சொல்றதும் டெய்லி ஒவ்வொரு வகுப்புலையும் நிறைய தெரிஞ்சுக்கிறேங்கய்யா. நல்ல ஒரு மனதளவுல ஊன்றி சிந்தனை எல்லாம் சிவனுக்கே இதா இருக்குன்ட்டு இலக்கா புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் ரொம்ப நன்றிங்க சுவாமி. எல்லா அடியார்களும் உத்தரவு வாங்கிக்கலாம். நாளைக்கும் அமர்வு இருக்கும். அடியார்கள் நாளை அமர்வுலையும் கலந்து கொண்டு உங்களுடைய அந்த வருகையை கொடுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்தாதான் கந்தகுரு கவசம் ஆமா ஐயா எடுக்கிறாங்க. அதனால எல்லா அடியார்களும் வந்து அதுலயும் கலந்து கொண்டு அடியார்கள் எல்லாம் சிறப்பா நீங்க எல்லாரும் இது பண்ணோம். அம்மா சாருமதி அம்மா இருக்காங்களா? போயிட்டாங்களா? இருக்காங்களா? இருந்தாலும் நான் அவங்களை மட்டும் ஆஃப் பண்ண சொல்லணும். அது நம்ம ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ண சொல்லணும் சாமி. சரிங்க, அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நாம அடுத்த அமர்வு புதன்கிழமை திருவடி வணக்க உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்க. திருவடி வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. பிரேமம்மா திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. வணக்கம் சிவா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்தடியான் திருவடி வணக்கம் சுவாமி. ரோகனையா சுவாமி ஐயா, ரோகனையா இருக்காங்களா? அடியாரெல்லாம் உத்தரவு அது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. அடியாரெல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாமா?